ஓகேம்மா. வணக்கம்மா. ஹலோ டாக்டர். ஏன் தம்பி, அப்பா வந்துருவார்ல? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அடடா, இந்த நல்ல நேரத்துல பெரியயாவும் நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பரவாயில்ல, நானே கேக் கட் பண்றேன். தம்பி, அப்பா ஜீப்ல வராருன்னு நினைக்கிறேன். பார்த்து இறங்குங்க சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. மெதுவா மெதுவா. ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்பா, இந்த நிலைமையில ஏன் இங்க வந்தீங்க? என்னுடைய மகனுக்கு பர்த்டே. மை ஒன்லி சன்ஸ் பர்த்டே. அதுல கலந்துக்க வந்தேன். கம் ஆன் சன். மேனேஜர், நீங்களாவது அவருக்கு சொல்லிடக்கூடாதா? சொன்னேன் பிரேம், இன்னைக்கு உங்க மகனுக்கு பர்த்டே, அதிகம் குடிக்காதீங்கன்னு சொன்னேன். அவர் கேட்கவே இல்லை. இங்க வரணும்னு பிடிவாதம் பிடிச்சாரு. வேற வழி இல்லாம தான் அழைச்சிட்டு வந்தேன். Jagdish, my manager, I'm all right. I'm steady. Come on, my son. My dear Prem, come here. என்னுடைய மகன் பிரேம் எவ்வளவு பெரிய பண்ணைக்கும் 200 குதிரைகளுக்கும் சொந்தக்கார். என்னுடைய ஒரே வாரிசு. அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Prem. Happy birthday to you. Hi, Preeti. Thank you. ஜெகதீஷ், வாங்க சார், உட்காருங்க. என்ன சார் திடீர்னு எங்க வீட்டுக்கு? ஒரு வார்த்தை போன்ல சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். இட்ஸ் ஆல் ரைட். இந்த வழியா வந்தா அப்படியே உன்னை பார்த்துட்டு காஃபி சாப்பிடுறீங்களா? மகேஸ்வரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஜெகதீஷ், இன்னைக்கு ரேஸ்ல கோல்டன் ஸ்டார்னு ஒண்ணு ஓடுதே, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? எனி ஃபேர் சான்ஸ்? நல்ல ஃபார்ம்ல இருக்கு சார். பெங்களூர் டர்பில கூட செகண்டா வந்திருக்கு. தைரியமா அது பேர்ல கட்டலாம். எனக்கு டிப்ஸ் கிடைச்சதே. இந்த 10,000 என்ன விலையானாலும் அது பேர்ல கட்டி. ஓகே சார். நான் அவசரமா ஒரு ஃப்ரெண்ட பார்க்கணும். அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே சார். என்னங்க என்னங்க? என்ன மகேஸ்வரி? இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். பிரசாதம் எடுத்துக்கங்க. விசேஷமான நாளத்தான் இருக்கணும். ஏன்னா 10,000 ரூபாய் வரும்படி கிடைச்சிருக்கே. ஓஹோ, முதலாளி வந்துட்டு போன போதே நினைச்சேன் குதிரை பேர்ல கட்ட சொல்லி பணம் கொடுத்திருப்பாங்க. அந்த பணத்தை கட்டாம உள்ள வச்சிருப்பீங்க. உங்க அதிர்ஷ்டத்துக்கு அந்த குதிரையும் ஜெயிக்காது. இப்ப எனக்கு நல்ல டைம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த குதிரை ஜெயிக்க போகுது. நீங்க வகையா மாட்டிக்க போறீங்க. நான் மாட்டிக்கவே மாட்டேன். அப்படியே அந்த குதிரை ஜெயிச்சாலும் அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏங்க, அவர் உங்களை நம்பி பணம் கொடுக்கறாருல்ல, நீங்க அவரை மோசம் பண்ணலாமா? ஏண்டி, ஜெயிக்காத குதிரை மேல பணத்தை கட்டி அது அம்போன்னு போறதை விட அதை நாம அனுபவிக்கிறதுல என்ன தப்பு? சரி சரி, நேரமாவது. டிஃபன் எடுத்து வை. As the stage up for the final run, it is Lucky Boy Flying Flame in Alpha. It is Lucky Boy in Alpha from Baron Balkash, Golden Star. It is Lucky Boy and Flying Flame. It is Lucky Boy and Flying Flame. It is Lucky Boy striding clear. It is Lucky Boy. It is Lucky Boy goes on to win the race very easily from Flying Flame in Alpha. It is Lucky Boy winning the race very easily. ஹலோ, ராபர்ட் தானே பேசுறது? 4th ரேஸ் முடிஞ்சு போச்சா? கோல்டன் ஸ்டார் வாட்? போர்டுக்கே வரலையா? ஓகே. ஏன்பா, லஞ்ச் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. எந்திரிங்கப்பா. ராத்திரி பகல் எந்த நேரத்துலயும் குடிதானா? ஏன் அனாவசியமா ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல பிரேம், நீ போய் சாப்பிடு. ஹலோ, நான் ஸ்ரீநாத் தான் பேசுறேன். 5th ரேஸ்ல 2 குதிரை பேக் பண்ணேன். மைட்டி பாய் வரலையா? சார்லஸ் அது வரலையா? இட்ஸ் ஆல் ரைட். ஓகே. அன்லக்கி டே. என்னைக்கு தான் நீங்க ரேஸ்ல ஜெயிச்சிருக்கீங்க? எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து
நீங்க ரேஸ் ஆடி விடாம தோத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. 150 ஏக்கர் நிலம், 200 குதிரைங்க, இவ்வளவு நமக்கு இருக்கு. அதை கவனிச்சுக்கிட்டா போதுமே. பிரேம், இருக்கிற சொத்தை தான் நீ கணக்கு பாக்குறிய தவிர எனக்கு இருக்கிற கடனை பத்தி உனக்கு தெரியாது. 16 lakhs, 16 லட்சம் ரோட்ல கையெழுத்து போட்டு கடன் வாங்க. அதை அடைக்கிறதுக்கு ரேஸ்ல ஜெயிக்கிறது ஒண்ணுதான் வழி. பட் ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சே ஆகணும். அப்பா, ரேஸ் ஆடி எத்தனையோ பேர் அடியோட நாசமா போயிருக்காங்க. இது நமக்கு தேவையா? நோ பிரேம், அது மாதிரி ஆகக்கூடாது. உழைச்சு நான் இந்த பண்ணையை உருவாக்குறேன். ஒவ்வொரு குதிரையையும் கண்காணிச்சு வளர்த்தேன். இந்த பண்ணை என்னுடையது மட்டுமல்ல, உன்னுடைய சொத்து, உன் பரம்பரை சொத்து. அதை நாம இழக்கக்கூடாது. இந்த பண்ணையை உன்கிட்ட ஒப்படைக்க போறேன். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அப்பா, இந்த பண்ணையை கண்டிப்பா நான் காப்பாத்துறேன். ப்ராமிஸ்? இட்ஸ் a promise. ஸ்டார் குதிரையை வாங்க வராரு. ஸ்டேபிள்லாம் கிளீன் பண்ணி வைங்க. குதிரைங்களாம் ட்ரிம்மா இருக்கணும். என்ன டாக்டர், நம்ம பண்ணையில குதிரைங்களாம் ஹெல்த்தியா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல இருக்கு. டெய்லி செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. ஓ, தட்ஸ் குட். கம்பவுண்டர் சிவா. எஸ் சார். சார், இந்த குதிரைங்களுக்கெல்லாம் மருந்து தீர்ந்து போச்சு. லிஸ்ட் எழுதி ஆபீஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க கையெழுத்து போடணுமாமே. சீக்கிரம் வர வச்சிருவோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்க கையெழுத்து ரெண்டு வேணும் சார். ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கோங்க. ஆமா, எங்க அந்த சூப்பர்வைசர் வேணும் காணோம்? அவர் ஒரு மாசம் லீவ்ல போயிருக்காரு சார். ஐ சி. கம் வித் மீ. போராடே ஜெகதீஷ் மேனேஜர். அவன் ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? 10 வயசுல குதிரைக்கு மாலிஷ் போடுற பையனா வந்து சேர்ந்தான். என்ன ஒண்ணு, இங்கிலீஷ் பாட்டு பாடிக்கினே மாலிஷ் போடுவான். அதுல கவுந்தாரு ஓனரு. அதுக்கப்புறம் ஏதோ சூப்பர்வைசர்னா இன்சார்ஜ்னா அதுக்கு இன்சார்ஜ்னா இன்சார்ஜுக்கு இன்சார்ஜ்னா கடைசியில பார்த்தா மேனேஜர் ஆயிட்டான். சூட்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு அந்த குதிரைகளை தட்டுறதும் தெனாவட்டம் ஜாஸ்தி. என்ன எடுத்தீங்க? கம்பவுண்டர். எதுக்கு? 67லயும் கம்பவுண்டர், 68லயும் கம்பவுண்டர், 69லயும் கம்பவுண்டர். நிறுத்தியா? 86லயும் கம்பவுண்டரா தான் இருக்கிறேன். நாம 2 பேரும் ஒரே ஊர்க்காரங்க. உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நான் ஒழுங்கா படிச்சா மேல வந்துட்டேன். நீ உருப்படி இல்லாம அப்படியே இருக்கிற. டீச்சர். குதிரை வாகனமாக ஊர்வலமாக நான் வருவேனே. குளிர்காலத்தின் மழை மேகங்கள் இனி பாடட்டும் புது ராகங்கள். வரும் சோதனை யாவையும் சாதனை ஆக்கிடுவேன். ஓ பிரீத்தி, ஓ பிரீத்தி, ஓ பிரீத்தி, ஓ பிரீத்தி. வண்ணக் குதிரை வாகனமாக ஊர்வலமாக நான் வருவேனே. குளிர்காலத்தின் வடமேகங்கள் இனி பாடட்டும் யாவையும் சாதனையாக்கிடுவே. ஓ பிரீத்தி, ஓ பிரீத்தி, ஓ பிரீத்தி, ஓ பிரீத்தி. தென்றல் வீசும் என்று நம்புவோம் நண்பனே, நீதி தேவன் உண்டு. நாளை நம் சோலையில் தென்றல் வீசும் என்று நம்புவோம் நண்பனே, நீதி தேவன் உண்டு. கேட்கட்டும் நம் பூபாலம், விடியட்டும் நம் ஆகாயம். அந்த மேகமெல்லாம் சாட்சி, எதிர்காலம் நம்ம ஆட்சி. அந்த மேகமெல்லாம் சாட்சி, எதிர்காலம் நம்ம ஆட்சி. ஓ பிரீத்தி, ஓ பிரீத்தி, ஹே பிரீத்தி, ஓ பிரீத்தி. வண்ணக் குதிரை வாகனமாக ஊர்வலமாக நான் வருவேனே. குளிர்காலத்தின் மழை மேகங்கள்
பாடட்டும் புது ராகங்கள் வரும் சோதனை யாவையும் சாதனை ஆக்கிடுவே காட்டிலும் மேட்டிலும் உங்கள் கால்கள் ஓடும் ஓடினால் உங்களை யார்தான் வெல்லக்கூடும் காட்டிலும் மேட்டிலும் உங்கள் கால்கள் ஓடும் ஓடினால் உங்களை யார்தான் வெல்லக்கூடும் எங்கெங்கும் நான் செல்லத்தான் என்றென்றும் பேர் சொல்லத்தான் துணை நீருக்கும் போது ஒரு ஏக்கம் இங்கே ஏது துணை நீருக்கும் போது ஒரு ஏக்கம் இங்கே ஏது ஓ பிரீத்தி ஹே பிரீத்தி ஓ பிரீத்தி ஹே பிரீத்தி வண்ணக் குதிரை வாகனமாக ஊர்வலமாக நான் வருவேனே குளிர்காலத்தின் மழைமேகங்கள் இனி பாடட்டும் புது ராகங்கள் வரும் சோதனை யாவையும் சாதனையாக்கிடுவேன் ஓ பிரீத்தி ஹே பிரீத்தி ஓ பிரீத்தி ஹே பிரீத்தி பிரீத்தி குட் மார்னிங் சார் கூப்பிட்டீங்களாமே ஆமா ஜெகதீஷ் இன்னைக்கு லாஸ்ட் ரேஸ்ல சன்ஃப்ளவர் ஓடுது அது பேர்ல இந்த 20,000 நீயே நேர்ல போய் கட்டு சன்ஃப்ளவர் மேலியா சார் அது நிச்சயமா வராது பணத்தை கட்டி லூஸ் பண்ணாதீங்க சார் உனக்கு தெரியாது ஜெகதீஷ் எனக்கு டிப்ஸ் வந்திருக்கு அது ஷூர் ஃபேவரேட் நான் சொன்னதை செய் இப்போ மணி 10 ஆகி போச்சு சீக்கிரம் போய் கட்டு ஓகே சார் And the stage of final run, it is Vijay Dutt on the range, Paper King on the outside, Sunflower on the wide outside, then comes Win Master, Evergreen, they are the front runners. Still the leader, Vijay Dutt from Sunflower, from Paper King, then comes Win Master, Evergreen. As they approach the 200-meter marker, it is Sunflower just taking over from Vayu Dutt, then comes Paper King, Win Master, and Evergreen. At the last 100 meters, it is Sunflower striding clear, trouncing the field. Sunflower is the easy winner from Vayu Dutt, Paper King, Win Master. ஸ்ரீநாத் ஹியர் யாரு ரேஸ் கோர்ஸ்ல இருந்து ராபர்ட்டா என்ன ராபர்ட் என்ன சன்ஃப்ளவர் வின்னா வெரி குட் நியூஸ் தேங்க்யூ வெரி மச் ஜெகதீஷ் கடைசியில இன்னைக்கு தான் என் பக்கம் அதிர்ஷ்டம் திரும்பி அப்படியா என்ன சார் விஷயம் நான் பணம் கட்டின குதிரை ஜெயிச்சிருச்சே ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் 10 விலை கொடுத்திருக்கான் 2 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் அப்படியா எந்த குதிரை மேல சார் கட்டினீங்க நான் கட்டினா நேத்து தானே உங்ககிட்ட 20,000 ரூபாய் கொடுத்து சன்ஃப்ளவர் மேல கட்ட சொன்னேன் அந்த குதிரை ஜெயிச்சிருச்சுப்பா உனக்கு இன்னும் நியூஸ் வரலையா என்ன சார் இது நீங்க சன்ஃப்ளவர் மேல கட்ட சொன்னீங்களா ஆமா ஏன் நோ நல்ல நினைவுபடி சொல்லுங்க நீங்க மேஃப்ளவர் மேல தான் கட்ட சொன்னீங்க அந்த குதிரை மேல தான் பணம் கட்டியிருக்கேன் நோ நான் சன்ஃப்ளவர்ல தான் கட்ட சொன்னேன் நீ கூட அது வராதுன்னு சொன்ன நான் தானே பிடிவாதமா அது பேர்லயே கட்ட சொன்னேன் என்ன சார் இது புதுசா சொல்றீங்க நீங்க சொல்லாம நான் ஏன் சார் மேஃப்ளவர்ல கட்ட போறேன் நோ நோ நீ ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்க நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க நீ என் நண்பனே இல்ல நீ மோசக்காரன் இனிமே என் மாத்திரையை முடிக்காத ஜெகதீஷ் யூ ஆர் டிஸ்மிஸ்ட் நீ 2 நாள்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது தொலைஞ்சு போ கோயவே அப்பா இத பாருங்க கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு நோட்டீஸா ஆமா ஜப்தி நோட்டீஸ் அதுவும் ஜெகதீஷ் அனுப்பியிருக்கான் ஜெகதீஷ் அனுப்பியிருக்கானா ஆமா நீ சரியா பாத்துருக்க நான் சரியா பார்த்தா சொல்றேன் வேணும்னா நீங்களே பாருங்க அட பாவி அப்பா அவங்கிட்ட நீங்க கடன் வாங்குனீங்களா உங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு அவன் பணக்காரனா உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி பழைக்கிற ஜெகதீஷ் இந்த நோட்டீஸ் எப்படி அனுப்பிச்சான் சொல்லுங்கப்பா அவனை நம்பி நான் மோசம் போயிட்டேன் பிரேம் நான் சொந்தமா பணம் போட்டு வாங்கின குதிரைகளை நீதானே இந்த நோட்டீஸ் அனுப்பிச்ச ஆமா நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டுதான் நீ இந்த காரியத்தை செஞ்சியா நியாயத்தை பத்தியும் தர்மத்தை பத்தியும் நினைச்சு பார்க்க கூட எனக்கு நேரம் கிடையாது ஜெகதீஷ் உட்காருங்க காஃபி சாப்பிடுங்க இந்த விஷயத்தை தவிர வேற எதை பத்தி வேணாலும் நீங்க பேசலாம் உங்ககிட்ட வேற எதை பத்தி பேச முடியும் ஒரு அயோக்கியன் நம்பிக்கை துரோகி மிஸ்டர் ஸ்ரீநாத்
நான் அயோக்கியனா நம்பிக்கை துரோகியான கோர்ட் முடிவு பண்ணட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஜெகதீஷ், லட்சக்கணக்கான ரூபாய்களை கொட்டி உன்னை பினாமியா வச்சு குதிரைகளை வாங்க, படிச்சு கூட பார்க்காம நீ சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கடன் வாங்க. 20 வருஷமா உன்னை என் குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சு எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சேன். என்னை இப்படி மோசம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. மிஸ்டர் ஸ்ரீநாத், அனாவசியமா பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க எதை சொல்ல நினைச்சாலும் கோர்ட்ல சொல்லுங்க. ஜெகதீஷ் அப்பா, மிஸ்டர் ஜெகதீஷ், இதுதான் உன் முடிவா? எஸ். ஜெகதீஷ், மரியாதையா உன் நோட்டீஸை இப்ப வாபஸ் வாங்க போறியா இல்லையா? வாபஸா? இம்பாசிபிள். யூ பிளடி சீட். பிரேம், ஆத்திரப்படாத. கம் ஆன். அப்பா, நான் சொல்ற ராஸ்கல் சும்மா விட கூடாது. கேளு பிரேம். வா பிரேம். கம் ஆன். ஜெகதீஷ், எங்க அப்பாவை மோசம் செஞ்ச உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். மைண்ட் இட். ஏங்க, இத்தனை வருஷமா ஒரு நிழல்ல வாழ்ந்துட்டு அவர் உப்ப தின்னுட்டு இது நியாயமா? நியாயத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல வாழவே முடியாது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். என்னமோ நீங்க செய்யறது எதுவுமே எனக்கு சரியா படல. அப்புறம் உங்க இஷ்டம். என்னங்க, சாப்பாடு ரெடி. வரலாம். யோ டாக்டர், இந்த என் சம்சார சாப்பாட்டுக்கு மணி அடிச்சுட்டா. இந்த மாதிரி ஹோட்டல்ல கூட நேரத்துக்கு கூப்பிட்டு போட மாட்டானுங்க தெரியுமா? பின்ன இந்த குதிரை பண்ணையில ஹோட்டல் ஏது? ஒரே ஊருக்காரங்கன்னு பரதாபப்பட்டு நீ உன் சம்சாரமும் சோறு போடுறீங்களோ நான் பொழைச்சேனோ. அதை உணர்றல்ல? நீங்க எப்படி வந்து உட்காருங்க. காமாட்சி, இன்னைக்கு என்ன சமையல்? காரக்குழம்பு, கருவேப்பிலை துவையல் உங்களுக்கு, அவரைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் கூட்டு அவருக்கு. எதுக்குமா 2 சமையல்? அதானே, எனக்கு எங்க உருளைக்கிழங்கு பொரியல்? உருளைக்கிழங்கு பொரியல் டாக்டருக்கு மட்டும்தான். நான் உன் புருஷன்டி, எனக்கு வைடி. நீங்க புருஷன் மட்டும்தான், அவரு பேய் கெஸ்ட். பேய் கெஸ்ட் இல்லமா, பேயிங் கெஸ்ட். அதாவது காசு கொடுத்து சாப்பிடுற விருந்தாளின்னு அர்த்தம். தெரிஞ்சுக்குங்க. சொலையா மாசம் 300 ரூபாய் கொடுக்கறாரு. அதனால அவருக்கு ஐட்டம் ஜாஸ்தி. நான் மட்டும் என்னவா சம்பளத்தை வாங்கி சல்லி கூட கை வைக்காம மொத்தமா எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொட்டுறனே. கொட்ட வேண்டியது உம்ம டியூட்டி. நான் பொண்டாட்டி, நீர் புருஷன். என்ன வச்சு காப்பாத்த வேண்டியது உம்ம கடமை. அப்போ உருளைக்கிழங்கு பொரியல் கன்ஃபார்ம்டா எனக்கு இல்லன்ற. நீர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு அதெல்லாம் வச்சா கட்டுப்படி ஆகாது. இதே உருளைக்கிழங்க உள்ள கொண்டு போய் வச்சு பந்தோபஸ்து பண்ணி இன்னும் 2 நாளைக்கு டாக்டருக்கே வைக்கணும். இதையே வா. அம்மா, இந்த ஆளு முழிக்க எனக்கு வவுத்து வழியா வந்தாலும் வந்துரும். 2 துண்டு எடுத்து அந்த பக்கம் தூங்குங்களேன். டாக்டர், உருளைக்கிழங்கெல்லாம் வச்சா நாக்கு நீண்டு போயிடும். அப்புறம் தினம் கேட்பாரு அவரு. என்ன டாக்டர் நாக்கு நீளலாம் எந்த நீள கூடாதோ? இலையில வச்ச கருவேப்பிலை துவையில எடுத்துட்டு போயிடுவேன். வச்சத சாப்பிடியா? உருளைக்கிழங்கு டாப். டாக்டர், ஒரே ஊரு, ஒன்னா படிச்சோம். ஒரு 2 பீஸ் தள்ளுறது. உனக்கு ஏன் அந்த எச்சி புத்தி? நல்லா மணக்குதே. எச்சிலா இருந்தா என்னன்ற? அப்ப மணக்கறதெல்லாம் திடுவியா? அங்க என்ன கச்சமுச்சா? காமாட்சி, கச்சபுச்சா ஒண்ணு இல்ல. டாக்டருக்கு அத்தனை ஐட்டம் வச்ச இல்ல. அவர் என்ன பண்றாரு, ஏன் எச்ச இலையில இருக்கிற கருவேப்பிலை தொகையில தொடறாரு. எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப இஷ்டம். போடியா கீழே. காமாட்சியம்மா, என்ன குடிக்க தள்ளி.
ஏன்பா துப்பாக்கி எடுத்துட்டு போறீங்க? பிரேம், நான் ஜெகதீஷ பழி வாங்க போறேன். அப்பா நீங்க குடிச்சிட்டு ஏதோ பேசுறீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். முடியாது, வாங்க. முடியாது. என்ன விடு பிரேம். அந்த ஜெகதீஷ பழி வாங்கணும்னா அவனை சுட்டு கொல்றதா வழியா? அவனை சுட மாட்டேன். என்ன மோசம் செஞ்ச அந்த துரோகிக்கு அங்குலமா உருவாக்கினே இந்த பண்ணையும் நான் வளர்த்த குதிரைகளும் சொந்தமாகிறதா? பிரேம், இந்த பண்ணையில் அவன் குதிரைகளை பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. அத்தனை குதிரைகளையும் சுட்டுக் கொள்ள போறேன். என்ன இது வரைக்கும் நான் சொல்றது கேளுங்க. வாங்க முடியாது. வாங்க போலாம். பிரேம், முடியாது. நோ பிரேம். ஜெகதீஷுக்கு மிச்ச வேண்டியது இந்த பண்ணையில் இருக்கிற மண்ணும் குதிரைகளுடைய பிணங்களும் தான். நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். நோ, என்ன விடு பிரேம், என்ன விடு. அப்பா என்னப்பா? அப்பா இந்த பண்ண நம்ம குடும்ப சொத்து. நாம இதை எடுக்க கூடாது. அப்பா வேதாசலம், எவர்கிரீன் குதிரைப்பண்ணையோட மதிப்பு, அதனுடைய சொத்து விவரம் எல்லாத்தையும் கணக்கெடுங்க. ஆடிட்டர் கொடுத்த லிஸ்டோட கம்பேர் பண்ணி பாருங்க. 2 நாள்ல எனக்கு விவரம் தெரியும். சரிங்க சார், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். கரெக்டா இருக்கும் சார். முதலாளி வீட்டை சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நாளைக்கே வேணாலும் குடி போலாம். வேதாசலம், திரும்ப திரும்ப முதலாளி வீடு சொல்லாதீயா. அது என் வீடு. இனிமே நான் தான் உங்களுக்கு எல்லாம் முதலாளி. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். சரி, நாளைக்கு நாள் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை 2 தடவை பஞ்சாங்கத்தை பார்த்து வைங்க. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். வருஷம் நல்லா எழுதிக்காமா? பரவாயில்ல, சுமாரா எழுதிருக்கேன். பாஸ் பண்ணுவே இல்ல? பாஸ் பண்ணுவேனோ மாட்டேனோ. ஹாஸ்டல் லைஃப்ல இருந்து விடுதலை கிடைச்சாச்சு. வா வசி, ட்ரெயின் ரொம்ப லேட்டா? half an hour தான் மாமி லேட்டு. ஒரு குட் நியூஸ். எவர்கிரீன் ஸ்டட் ஃபார்ம் இருக்குல்ல, இனிமே அது நமக்கு சொந்தம். இஸ் இட்? ஸ்ரீநாத் முதலாளி என்ன டாடி ஆனாரு? ஓவரா குடிச்சே செத்தாருமா. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, உன் புருஷன் நான் ஒருத்தன் கல்லாட்ட நிக்கிறேன், அவனை கட்டி பிடிச்சிட்ட. ஏன் பயப்படுற? என்ன ஆச்சு உனக்கு? சொல்லி தொலை. ஒண்ணும் அவசரமே இல்ல, நிதானமா மூச்சை விட்டுட்டு பேசுங்க. ஐயோ, படபடப்பு அதிகமா போயிடுச்சு. எடியோ கையே, ஐயா, இவதான் என் பொண்டாட்டின்னு அடிக்கடி உங்ககிட்ட ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது. பெரிய ரோதனையா போச்சே. மா, என்னம்மா ஆச்சு? குதிரை குதிரை. ஐயோ, பழையபடி ஐயே சாயிரியே. ஒத்தியா? என்னம்மா ஆச்சு? கேரியர்ல சாப்பாடு எடுத்து வந்தேன்னா ஒரு குதிரை என்ன துரத்திட்டு வந்துட்டா. முன்னால இவர் வந்தாரு, மேல விழுந்துட்டேன். சாரியே, இவரு டாக்டரு, வயசானவரு, நம்ம வீட்லயே விழுந்து கிடக்குறாரு. சாஞ்சது பரவாயில்ல. இதே மாதிரி வேற ஒரு ஆள் வந்திருந்தான்னா அவனையும் இப்படிதான் சேர்த்து கட்டி பிடிச்சிருப்பியா? சொல்ல முடியாது, பயத்துல யாரா இருந்தாலும் கட்டி பிடிச்சிருவேன். அப்போ ஒரு கேரண்டி இல்லன்ற. இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியுமா? அம்மாடி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இனிமே குதிரை துரத்திக்கிட்டு வந்துச்சுன்னா கீழே குனிஞ்சு 4 புல்ல புடுங்கி அதுகிட்ட நீட்டு. ஒண்ணுமே பண்ணாது. துணிய பார்த்து இன்னொரு குதிரை வந்து பின்னால இடிச்சதுன்னா என்ன பண்ணுவேன்ற நானு. அதுக்கும் புல்ல புடுங்கு. புல்ல புடுங்குற வரைக்கும் குதிரை பாத்துக்கிட்டே நிக்குமா? இந்த ஆள் ஒரு விவசாய கட்ட மனுஷன். நீ எப்பவும் புருஷனோட பந்தோபஸ்தா இரு. எவன் தொடுவான் உன்னை? சார், லில்லி பான்ஸ் குதிரைக்கு கால்சியம் இன்ஜெக்ஷன் ரொப்பி வச்சிருக்கிறேன். போட வேண்டியது உங்க பொறுப்பு. குத்துங்க போய். டாக்டர், உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வந்துருங்க. இந்தாங்க சாவி. இந்த பெட்டியில என் துணிமணி மட்டும்தான் இருக்கு. வேணும்னா செக் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் தேவையில்லை தம்பி. ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? முதல்ல இந்த பணியை விட்டு வெளியே போறேன். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போறேன், எங்க தங்க போறேன்னு முடிவு பண்ணணும். பிரேம், உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு நான் காரணம் மட்டும் நினைச்சிடாத. உங்க அப்பா தான் கண்ட இடத்துல கடன் வாங்கி வேலை நேரம் தெரியாம குடிச்சு. ப்ளீஸ், தயவு செய்து எங்க அப்பா பத்தி மட்டும் பேசாதீங்க. நான் வரேன். ஏ மிஸ்டர், என் பேர் பிரேம். ஆமா, இந்த பண்ணையில மொத்தம் எத்தனை குதிரை இருக்கு?
அந்த விவரமெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியுமே? Tony! Tony! Calm down. Tony! கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஏன்பா குதிரைங்களுக்கு இப்படி வெறி பிடிச்சா உன்னை தவிர வேற யார் அடக்குவாங்க? இந்த மாதிரி சம்பவம் எப்பாவது தான் ஏற்படும். இது வரைக்கும் அதை நான் தான் அடக்கியிருக்கேன். வரேன் சார். நீங்க இந்த பண்ணை விட்டு போறது இந்த குதிரைகளுக்கும் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். நான் இந்த பிராணிகளோட நெருங்கி பழகி இருக்கேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு குதிரையினுடைய சுபாவமும் எனக்கு தெரியும். பல குதிரைங்க என் கண்ணு முன்னால பிறந்து வளர்ந்துருக்கு. இந்த சூழ்நிலையை விட்டு பிரியறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது? ஒண்ணு செய்யுங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே தங்கிக்கிட்டு இந்த பண்ணையை பராமரிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்தா எங்களுக்கு எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும். என்னங்க? எனக்கு ஆட்சேபனையே இல்லை. நீ இங்க தாராளமா தங்கலாம். பண்ணை என் கைக்கு வந்துடுச்சு, என் கீழே வேலை செய்யணுமேங்கிற தாழ்வு மனப்பான்மை உனக்கு வராம இருந்தா தாராளமா இங்க தங்கலாம். ஓகே சார், நான் இங்கே தங்குறேன். எதுக்காக தெரியுமா? எங்க அப்பா பாடுபட்டு உருவாக்கின பண்ண சரியான பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லாம வாழையிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான். எங்க தங்க போறீங்க? எங்க வீட்லயா? இல்ல, எவ்வளவு பெரிய பண்ணையில எனக்குன்னு ஒரு சின்ன இடம் எங்கேயாவது இருக்கும். இப்படி வா. ஒரு காலத்துல இந்த ஜெகதீஷ் பைய குதிரைக்கெல்லாம் முடி வெட்டி விட்டு கொள்ளு போட்டுக்கிட்டு இருந்தான். உங்க அப்பா கிட்ட கை கட்டி வேலை செஞ்ச இவன் எப்படியோ மேனேஜர் ஆகி இப்ப இந்த பண்ணைக்கே சொந்தக்காரன் ஆயிட்டான். அவங்கிட்ட போய் வேலை செய்யறேன்னு நீ சட்டுன்னு ஒத்துக்கிட்டியே. டாக்டர், காரணமா தான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். போக போக உங்களுக்கே புரியும். அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஐடியா வச்சிருக்கிறேன்னு சொல்லு. ஓகே ஓகே. டாடி, வீடு ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் ஹவுஸ். இனிமே லைஃபே பியூட்டிஃபுல் தான்மா. வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய எல்லா வசதியும் கிடைச்சாச்சு. சரி சரி, போதும் உங்க பெருமை. நான் சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறேன். நோ நோ நோ, சமையலுக்கு சமையக்காரங்க, வீடு நிறைய வேலைக்காரங்க. நீ ராணி மாதிரி இருக்கலாம். ஃபேண்டாஸ்டிக். ஏன் சாமி, சாமிக்கு கற்பூர தீபாராதனை காட்டுறதை விட்டுட்டு குழந்தையோட கொலாவறீங்களே? அதை ஏன் கேட்கிறேன்? இது கோவில் மண்டபத்துல கிடந்த அனாதை குழந்தை. 4 நாளா யாரும் கேட்பார் இல்லாம அழுதுண்டே இருக்கு. அனாதை குழந்தையா? ஆமா, இது அழற போதெல்லாம் வாயில வாழைப்பழத்தை வச்சு துணிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது அனாதை ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு இருக்கேன். அனாதை ஆசிரமத்துல சேர்க்கறத குழந்தைய எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வளர்ப்பேன். ஏன்னா எனக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. தாராளமா எடுத்துட்டு போங்க. ஏன் சாமி, போறப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிள்ளையார் கோயில்ல தான் இந்த குழந்தை கிடந்ததுன்னு சொல்லட்டுமா? போலீஸுக்கு எடுத்துட்டு போனா இந்த குழந்தை காதுல என்ன போட்டு இருந்தது, கழுத்துல என்ன போட்டு இருந்ததுன்னு கொடைவா. அந்த குடைச்சலுக்கு நான் ஏன் ஆளாவறேன்? நேரா வீட்டுக்கு போயிடுறேன். யாராவது குழந்தைய தேடி வந்தா என் வீட்டுல குழந்தை லட்சணமா வளருதுன்னு சொல்லுங்க. எவ்வளவு அழகான பொம்மை. 28 கருவா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளே கைய உடைச்சிட்டாரு. கமாட்சி, என்னங்க இது கையில குழந்தையோட வர்றீங்க? இது ஆண்டவன் நமக்கு போட்ட பிச்சை. கோவில் மண்டபத்துல அனாதையா இருந்தது. சரி, கோவில் மண்டபத்துல அனாதையாவா? ஆமா, கோயில் குருக்கள் அனாதை ஆசிரமத்துல சேர்க்கிறேன்னாரு. அங்க வளர்றது இங்க வளரட்டுமேனு எடுத்துன்னு வந்தேன். ஐயா, புது இடமா அழுதுட்டே இருக்கிறான். குழந்தை எல்லாம் துரு துருன்னு அழகா இருக்குதுங்க. நமக்கு பிறந்திருந்தா அசிங்கமா இருந்திருக்கும். யார் பெற்ற குழந்தையும் அழகா இருக்குது.
நான் ஏன் எடுத்துன்னு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? உனக்கு புள்ள பாக்கியம் கிடையாது, நாகதோஷம்னு சொன்னாங்களா? எனக்கு ஏங்க வீணா நாகதோஷம் மேல பழி போடுறீங்க? அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். காமாட்சி காமாட்சி, நாம என்ன? 2 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைய செல்லமா வளர்க்கலாமா? வளர்க்கலாம். சின்னாங்க கண்ணா. ஏ வனிதா, கொஞ்சம் நில்ல. இந்த குதிரை என்கிட்ட கொஞ்சம் கூட. எதுக்குமா? நான் இது மேல ரைட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அம்மா, இது முரட்டு குதிரைமா, கீழே தள்ளிடும். அது எப்படி தள்ளும்? அதையும் நான் பாத்துறேன். அம்மா வேண்டாமா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா அம்மா வேண்டாமா. அம்மா பாத்துமா. அம்மா மெதுவாமா. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல வேண்டான்னு. யூ டாம் இட். உன்னை சரிங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. கேளுங்கம்மா. வனிதா, நீ விடு. ஐயோ வேண்டாமா, விடு. நான் அடிக்க விட மாட்டேன். விடு என்ன? விடு. நான் சொல்றேன்ல, சொன்னா கேளுமா. விடு. அடிக்காதீங்கம்மா, விடுங்கம்மா. அம்மா, அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்படிதான் குதிரை போட்டு அடிக்கிறதா? என்ன இது கீழே தள்ளிடுச்சு, அதனால தான் அடிக்கிறேன். நீ அடிக்கிறதுக்கு நான் யாருன்னு உங்க அப்பா போய் கேளு. மேடம், மிருகத்துக்கிட்ட கனிவா நடக்க கத்துக்குங்க. எனக்கு உங்க உபதேசம் தேவையில்லை. என்ன கீழே தள்ளி இந்த குதிரைய நான் சும்மா விட போறது இல்ல. மேடம், என்ன தைரியம் அவனுக்கு? ஆமா டாடி, நான் குதிரை சவாரி பண்ணக்கூடாதான். பழைய முதலாளி மகன் இல்லையா, அந்த நினைப்புல துள்றாரு. அவன் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் டாடி. இருமா, இப்பவே அவனை கூட்டு கண்டிக்கிறேன். கண்டிச்சா மட்டும் பத்தாது, அவன் இந்த இடத்துல இருக்க கூடாது. ஐ ஹேட் ஹிம். அவசரப்படாதே யோசி. பழக்கம் இல்லாம குதிரை ஏறினா அது உன்னை கீழே தள்ளிடும்னு நல்லதுதான் சொல்லிருப்பான். நல்லது சொல்றதா இருந்தா மரியாதையா சொல்லணுமா? 4 பேர் முன்னாடி என்ன இப்படி அவமானப்படுத்துறது. ஆமா மகேஸ்வரி, இப்பவே அவனை கண்டிக்கலனா நம்மள துச்சமா மதிச்சிருவான். என்னங்க நீங்க அவளோட சேர்ந்து அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்துல இந்த பண்ணைக்கே முதலாளியா ஓஹோன்னு வாழ்ந்திருக்கான். இப்ப நீங்க அவனுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தா இந்த பண்ணையில இருக்கிற அத்தனை பேரும் அவன் பக்கம் தான் நிப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். வசி, அம்மா சொல்றது நியாயமா தான் படுது. அனாவசியமா விவகாரத்தை வளர்க்க வேண்டாம். Go and relax. டாடி, அவனை நீங்க கண்டிக்க போறது இல்ல இல்ல? அடுத்த தடவை தப்பா நடந்தா பார்க்கலாம். Just leave it. I won't leave it. இந்தாடா, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க. Come on.
என்னங்க இந்த குழந்தை வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா பொழுது போகுது. அழுதுகிட்டே இருக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதெல்லாம் சரிதான். சாயந்தரத்துல சூரிய மறைஞ்சதோ இல்லையோ குழந்தைய பக்கத்துல விட்டுக்கின்னு என்ன தனியா ஒதுக்கிற பார், அந்த இடம் தான் எனக்கு பிடிக்கல. ஆமா சும்மா இருங்க, குழந்தைய சமாதானப்படுத்துங்க. அடடே வாங்க வாங்க. புருஷனும் குஞ்சாதியும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறா போல இருக்கு. ஆமா. ஏதோ இங்க தெரியாம வந்துட்டேன், தவறா நினைக்கப்படாது. முதலாளி என்ன புடிச்சுக்கிட்டாரா? சாப்பிட வர லேட்டா போச்சு. டாக்டர், இனிமே காலாகாலத்துல வந்து சாப்பிடணும். என்ன என் பொண்டாட்டி குழந்தைக்காரி ஆயிட்டா. அப்ப நீ ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொல்லு. ஓஹோ, இதுதான் கோவில்ல கண்டெடுத்த கோமேதகமா? ஆமா, எங்க பாபு இருக்கானே ரொம்ப சமத்து. அப்பப்ப கொஞ்சம் அழுவான், அவ்வளவுதான். அப்பப்பவா? சும்மா இருங்க. இவனை நாங்க அனாதை குழந்தைன்னே நினைக்கிறது இல்ல, நாங்க பெத்ததாவே நினைக்கிறோம். நீங்க எப்படி வேணாலும் நினைங்க, அப்படியே கொஞ்சம் என் பசியையும் நினைங்க. ஓ பசிக்குதா? ஏற்பாடு பண்ணு. இருங்க ரெடி பண்ணிட்டு வரேன். அப்பா ஏன்பா எப்படி இந்த திடீர் குழந்தை கோயில்ல கண்டெடுத்ததா சொல்றீங்க? கோயில்ல தான் கண்டெடுத்தேன். இந்த பாரு, ஆம்பளைக்கு ஆம்பளை டூப்பு விடாத. நீயே ஏதாவது விஷமம் செஞ்சு உனக்கே இந்த குழந்தை பிறந்து விளையாட்டா பேசி குடும்பத்துல ஏதாவது விரிசல் உண்டாக்காதையா? அதுக்கு இல்ல, குழந்தையுடைய முடிய பார்த்தா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சின்ன சந்தேகமா? உமிழிய பார்த்தா கூட தான் ரோசி குதிரை மாதிரியா இருக்குது. அப்ப நீ குதிரைக்கு பிறந்தவனா? நல்லா கேட்டுக்கோ. வந்தமா கொட்டிக்கணுமா போனமான்னு இருக்கணும். இல்ல குடும்பத்துல ஏதாவது குழப்பத்தை உண்டாக்குனே முகத்தை விகாரப்படுத்துவேன். பொறாண்டி 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 பொறாண்டி. ஹலோ, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். வழிவிட போறியா இல்லையா? உன் அடியாளை கூட்டிட்டு வந்து என்னோட மோத விடுறியா? உன் அதிர்ஷ்டம், நீ தப்பிச்சுக்கிட்ட. நான் தப்பிச்சுக்கிட்டேனா இல்லையா? இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க போறதில்ல. உன்னால என்ன செய்ய முடியும்? நீ பெண், நான் ஆண். என்னால எது வேணாலும் செய்ய முடியும். ஆனா அதுக்கு நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்கணும். மிஸ்டர், ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் உன்னை விட போறதில்ல. நேத்து அந்த ரவுடி பசங்க என்ன எங்கெல்லாம் அடிச்சாங்களோ அங்கெல்லாம் நான் உன்னை அடிக்க போறேன். எனக்கு எங்கெல்லாம் வலிச்சதோ அங்கெல்லாம் உனக்கும் வலிக்கணும். என் மேல கைய வச்ச? வச்சிட்டனே வச்சிட்டனே வச்சிட்டனே. 5-6 மாசம் அடியே உன்னேசா நெஞ்சோட பேசும் மல்லிப்பூ வாசா. 5-6 மாசம் அடியே உன்னேசா நெஞ்சோட பேசும் மல்லிப்பூ வாசம். பாடதா தாக்குது ஆளையே தூக்குது நீ ஒரு ராத்திரி நான் ஒரு மாதிரியே. 5-6 மாசம் அடியே உன்னேசா நெஞ்சோட பேசும் மல்லிப்பூ வாசம். அடதா தாக்குது ஆளையே தூக்குது நீ ஒரு ராத்திரி நான் ஒரு மாதிரியே. சான்பிள்ளை ஆனாலும் ஆண்பிள்ளை நான் தாண்டி சண்டையில நானும் சிங்க குட்டிதான். ஆள் வச்சு தாக்காதே ஆழம் நீ பார்க்காதே ஆத்தாடி நீயும் கத்து குட்டிதான். துள்ளிப்பாயும் இந்த காணக்கண்ணு தாங்காதம்மா நீயும் சின்ன பொண்ணு. உன்னால ஆகாட்டி விட்டு கொடுப்பே. 5-6 மாசம் அடியே உன்னேசா நெஞ்சோட பேசும் மல்லிப்பூ வாசம். வாடதா தாக்குது ஆளையே தூக்குது நீ ஒரு ராத்திரி நான் ஒரு மாதிரியே. சவ்வாதும் பன்னீரும் சந்திக்கும் இந்நேரம் கண்ணால பேசு காதல் சங்கதி. சல்லாபம் உல்லாசம் கும்மாளம் கொண்டாட்டம் இல்லாட்டி போனா ஏறு நிம்மதி. ஏண்டி புள்ள ஒரு ஏக்கம் உள்ள ஏதோ ஒண்ணு இப்ப வேணும் கண்ணு. அம்மாடி உம்மேனி தொட்டா சுடுமோ. 5-6 மாசம் அடியே உன்னேசா நெஞ்சோட பேச
பேசும் மல்லிப்பு வாசம் வாடதா கை தாக்குது கை ஆளையே கை தூக்குது நீ வரும் ராத்திரி நான் ஒரு மாதிரியே தண்ணீரே என்னாலும் கொட்டாதோ குத்தாலோ உன்னால தாண்டி தாகந்திரனும் பார்த்தேனே பஞ்சாங்கம் கேட்டேனே அருடம் தை மாசம் நாம சோடி சேரணும் ரோசா மொட்டு என்ன லேசா தொட்டு நீதான் கொஞ்சு சின்ன கொய்யா பிஞ்சு இப்போதும் எப்போதும் சொந்தம் விடுமோ 5-6 மாசம் அடியே உன்னேசம் நெஞ்சோட பேசும் மல்லிப்பு பாசம் பாடதா கை தாக்குது கை ஆளையே கை தூக்குது நீ வரு ராத்திரி நான் ஒரு மாதிரி என்ன என்ன ஏணி ஏணி இதோ இங்க இருக்கு. அங்க இருந்தா எப்படி இங்க எல்லாம் இருக்கணும்? இனிமே அது அங்க இருக்காது. நான் எப்படி இறங்குறது? அங்க இருந்து குதி. குதிச்சா கால் ஒடிஞ்சிரும். அப்ப ஒண்ணு செய், காலை கழட்டி வச்சுட்டு குதி. ஏணி எல்லாம் என்கிட்ட வேணாம், முதல்ல ஏணியை கொண்டாந்து நீங்க வைங்க. ஓஹோ, இதுல முறப்பு வேறையா? இனிமே ஏணி அங்க வராது, பெர்மனன்ட்டா அங்கேயே இரு. வேளா வேலைக்கு சாப்பாடு அனுப்புறேன். பாய். ஐயோ, எனக்கு பாய் வேண்டாம். நான் இனிமே உங்களை முறைக்கவே மாட்டேன். நீங்க ஒரே ஒரு தடவை ஏணி போடுங்க, நான் ஒரே ஒரு தடவை இறங்கிடுறேன். அப்புறம் நான் ஏறவே மாட்டேன். ஓகே, நீ இறங்கணும் அவ்வளவுதானே? ஆமா. நான் உன்னை இறக்கி விடுறேன். எப்படி? எப்படியோ உன்னை பூ மாதிரி இறக்கி விடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? ஆமா, நீ 3 தோப்பு கரணம் போடணும். ஓ, போடலாமே, ரொம்ப சுலபம். நீங்க கீழே இறக்கி விட்ட உடனே 3 என்ன 5ஆவே போட்டுடுறேன். அங்க இருந்தே போடணும். இங்கே வா, பேலன்ஸ் இருக்காதே. போடலன்னா பாய். ஐயோ, பாய் வேண்டாம், போட்டுடுறேன். 1 2 3. மெதுவா அது மேல காலை வச்சு என் ஷோல்டர் மேல காலை வை. என்னங்க, நீங்க அந்த பக்கம் திரும்பிட்டு தோளை கொடுங்க, நான் இறங்கிக்கிறேன். வெக்கப்படாத, நான் கண்ணை மூடிக்கிறேன், இறங்கு. சரி, முடிக்குங்க. சீக்கிரம். அப்பா, தோள் மேல காலை வை. மள்ள கை கொடு. எழுந்துரு. ஐயோ, கால்ல என்ன? தோளுக்கு நடக்க முடியல. கவலையே படாத, குதிரை இருக்கு, அது நம்ம 2 பேரையும் சுமந்துக்கிட்டு போகும். அது வரைக்கும் நான் சுமக்கிறேன். ஜோசப், அந்த குதிரைகளை விற்கிறாங்கன்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா? ஆமா சார், தங்கால கூட பேசினேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார். நீங்க மட்டும் அந்த குதிரைகளை வாங்கினீங்கன்னா நிறைய பணம் பண்ணலாம் சார். யோ, ஸ்ட்ராங்கா சிபாரிசு பண்றிய, கமிஷன் உண்டா? அது போட்டோம். குதிரையுடைய பெடிகிரி எப்படி? அப்பா இங்கிலாந்து, அம்மா ஸ்காட்லாந்து, சித்தப்பா சுவிட்சர்லாந்து, அத்தை போலந்து, இப்படி இருந்தா பரம்பரையா சுறுசுறுப்பா இருக்கும். வெறும் மதர்லாண்டா இருந்தா உன்ன மாதிரி அமிஞ்சியா தான் இருக்கும். நல்ல ஆள் சாருங்கிற. கல்கத்தாவில் ஒன்னு டர்பி ரேஸ், இன்னொன்னு கிளாசிக் கப்பு, இன்னொன்னு கவர்னர்ஸ் கப்பு. இப்படி 3 கப்பையும் முதுகுல சுமந்துக்கிட்டு ஓடிச்சா? சாருங்கிற. வேதாசலம், தட்ஸ் குட். நீ என்ன செய்யற? இம்மீடியட்டா ஜோசப் விழிச்சிட்டு கல்கத்தா போய் செக்க கொடுத்து 3 குதிரையை வாங்கிட்டு வந்துடுற. ஐயோ, அப்பா அப்பா, என்ன இங்கே இறக்கி விட்டுருங்க.
குதிரைக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வாங்கடானா ஒரு பயல காணுமே. வனிதா நில்லு நில்லு நில்லு. தம்மா துண்டு இருந்த மடமடன்னு வளர்ந்துட்ட. ஆமா நீ ஏன் ஆஸ்பத்திரி பக்கம் வரது இல்ல? நான் ஏன் சார் மிருகாஸ்பத்திரி பக்கம்லாம் வரணும்? ஏன் நீ குட்டி குதிரை மாதிரி சும்மா கின்னு தானே இருக்கிற? சும்மா ஒரு செக்கப்புக்கு வருது. அக்கலா தனியா தான் இருக்கிறேன். இத பாருங்க சார், இந்த மாதிரி கிண்டல் எல்லாம் பேச எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்குமே. இப்ப என்ன ஆகி போச்சு? சும்மா ரொம்ப நாளா உன் பேர் ஒரு இது ஒரு சின்ன சின்னுங்க ஒரு கீச்சு முச்சா அது யாரும் இல்லைங்க. என்னமா ஆச்சு? என்ன ஆச்சு? அது வந்து வந்து பாப்பாவுக்கு உடம்பு வித விதன்னு இருந்துச்சு. என்னமோ ஏதோன்னு நாடி பிடிச்சு பார்த்தேன். ஆய் வளர்றனி போய் போய் இவன் என்ன நாடிய பிடிக்கல, என்னையே கட்டி பிடிச்சிட்டாரு. அட பாவி, உன் பேத்தி வயசு தான் இருக்கு இந்த பொண்ணுக்கு. ஏன்டா இந்த கெட்ட புத்தி உனக்கு? இந்த மாதிரி இந்த பண்ணையில யாருமே என்கிட்ட இப்படி நடந்தது இல்ல. இந்த பேமானிக்கு அறிவு வரணும்னா ஒண்ணு செய்யலாம். நீ இப்படி நில்லு. ஆய் திரும்பி இப்படி. நீ என்ன பண்ற இப்போ? இவன் கண்ணத்துல பலார்னு அரையற. வேற நீ செஞ்ச வேலைக்கு அறையாம அல்வாவா கொடுக்க சொல்ற? தபார், நீ அரையறதுக்கு ஒத்து வரல, முதலாளி மேனேஜர் குட்டி குதிரை காது வரைக்கும் நியூஸ் போயிடும். வேணாம் வேணாம், நான் அரைக்கு ஒத்துக்கிறேன். எதுவும் அடிப்பே இல்ல. ஏம்மா யோசிக்கிற? பலார் நடி. ஆய் இனிமே டாக்டரா ஒழுங்கா நடக்கணும். இல்ல பகர் பின்னிடுவேன் பின்னி. வாமா வீட்டுக்கு போலாம். கம்பவுண்டா இரு, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன வாக்கிங் புறப்பட்டீங்களா? சும்மா அப்படி குதிரை எல்லாம் எப்படி இருக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு போலாம் தான். மிஸ்டர் மிஸ்டர், எனக்கு ஒரே ஒரு ஆசை. சொல்லிடுங்க, மனசுல வச்சு கூடாது. நான் குதிரை சவாரி கத்துக்கணும். கத்துக்கலாமே, ரொம்ப சுலபம். 2 தடவை குதிரை மேல ஏறி 4 தடவை கீழே விழுந்து 3 எலும்பு உடைச்சுக்கிட்டா சவாரியில எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். நீங்க இருக்கிறப்போ எனக்கு அப்படி எல்லாம் ஆகாது. என்ன என்ன செய்ய சொல்றீங்க? கத்து கொடுங்கன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு குதிரை சவாரி கத்து கொடுக்கணுமா? ஆமா. ஓகே, ஒரு நல்ல நாளை பார்த்து ஆரம்பிச்சிடுவோம். பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு தான் வர்றேன். இன்னைக்கே நல்ல நாள், கொடுங்க. வேண்டாம் மேடம், இது பொல்லாத குதிரை. இத பத்தி உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்றேன், இதையே ரைட் பண்ணி இதோட கொட்டத்தை அடக்கணும். சொன்னா கேளுங்க, இத நான் சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு வரேன். இதோட சுபாவம் எனக்கு தான் தெரியும். என்ன தவிர வேற யாருக்கும் அடங்காது. உங்களுக்கு அடங்கும்ல? நீங்க சொல்றபடி கேக்கும்ல? அப்ப என்ன ஏத்தி விடுங்க ப்ளீஸ். ஓகே. பிரீத்தி, எஜமானி அம்மா குதிரை சவாரி கத்துக்க போறாங்களா? சமத்தா இருமா. ஓ, பேரு பிரீத்தியா? ஸ்வீட்டா இருக்கே. நான் எதையுமே ஸ்வீட்டா தான் செலக்ட் பண்ணுவேன். கம் ஆன். ஆமா, நான் ரைடிங் கத்து கொடுக்கறப்ப என் கை தப்பி தவறி படாத இடத்துல பட்டுட்டா கோச்சிக்குவீங்களா? நீங்க நீங்க ஜென்டில்மேன் தானே? நான் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். வாங்க. வாங்க, இதுல காலை வச்சு ஏறுங்க. ஐயோ, கூச்சமா இருக்கு. கூச்சப்பட்டா எப்படி? இப்ப நான் உங்க குரு. ஏறுங்க. ஐயோ, நீங்க குதிரை மேலதான் சவாரி பண்ணணும், என் மேல இல்ல. அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் மோர். ஐயோ, பிடிங்க பிடிங்க. கூச்சமா இருக்குமா உங்களுக்கு? பரவாயில்ல பரவாயில்ல, பிடிங்க. ஐயோ, சாரி. இட்ஸ் a pleasure. Sorry. மஞ்சள் வெயில் கொஞ்சம் மலை
சந்தோஷம். சின்ன இடையை தேடும் இதழை தேடும் அடிவிழி நீலம். ஏக்கமானதோ இரவில் இனி தூக்கம் போனதோ வேறொரு நரகம் ஏது சென்றலை நீ விடு கூடு சின்ன இடையை தேடும் இதழை தேடும் அடிவிழி நீலம். இந்த மங்கை வண்ணம் துஞ்சும் மடி மீது இணைந்தது இருவர் ஜாதகம். இலைகள் மீதும் மலர்கள் மீதும் பனி விழும் காலம். நாளை பலித்திடும் கண்ணே மாலை சூடலாம் முதலிரவில் லீலை காணலாம். வாயிடல் தேனை வாங்க அழகிய தேகம் எங்கும் இலைகள் மீதும் மலர்கள் மீதும் பனி விழும் காலம். மஞ்சள் வெயில் கொஞ்சம் மலை மீது இது ஒரு இளமை நாடகம். நாடெல்லாம் சங்கீதம் நெஞ்செல்லாம் சந்தோஷம். சின்ன இடையை தேடும் இதழை தேடும் அடிவிழி நீலம். சின்னஜமா உள்ள சாப்பாட்டை வச்சுட்டேங்க. என்ன உங்ககிட்ட சொல்ல பயமா இருக்குங்க. பரவாயில்ல சொல்லு. உங்க அப்பா இருக்கு ஜெகதீஷ் முதலாளி செஞ்ச துரோகத்துக்கு அவர் மகளோட பழகிறது பேசுறது எனக்கு பிடிக்கலீங்க. வனிதா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வசந்தி ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அப்பா மாதிரி கிடையாது. எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா பழகுங்க. நான் பாத்துக்கிறேன். நீ போ. குதிரைக்கு சேனமெல்லாம் போட்டு எங்க கூட்டு போற? சின்னையா கொண்டு வர சொன்னார். சீனிவாசன், இந்த குதிரையை நான் ரைட் பண்ணதே கிடையாது. ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். இது முரட்டு குதிரை முதலாளி. அடக்கி காட்டுறேன். இந்த பண்ணையில எனக்கு அடங்காத குதிரையே இருக்கக்கூடாது. நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு வேட்டைக்கு நேரம் ஆயிடுச்சு. ஜீப் ரெடியா இருக்கு. 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன்.
அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? சீனிவாசன், பிளடி ஹார்ஸ், முதல்ல அந்த குதிரையை பிடிச்சு கட்டுங்க. நான் யாருங்கிறத காட்டுறேன். கம் ஆன், குயிக். அடிக்காதீங்க சார். அதே சார் அடிக்கிறீங்க. அவமானப்படுத்தின குதிரைய சும்மா விடுவேனா? get up. Preeti.
அப்பா செஞ்ச தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். பேசுங்க பிரேம். இவ்வளவு தூரம் நான் உங்களை தேடிட்டு வந்திருக்கேன், இப்படி நான் அலட்சியப்படுத்துறீங்களே. வசி, உனக்கே தெரியும் நான் பிரீத்தியை எவ்வளவு அருமையா வளர்த்தேன், அதுகிட்ட நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அநியாயமா கொண்டுட்டாங்களே. பிரேம், சில சமயங்கள்ல அப்பா வெறித்தனமா நடந்துக்கிறாரு. அந்த சமயங்கள்ல நான் கூட அவர் வெறுக்கிறேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர எனக்கு வேற எதுவும் தோணல. வசி, பிரீத்தியோட மரணம் என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த அதிர்ச்சியில இருந்து நான் இன்னும் மீளல. நாம இன்னொரு தடவை சந்திப்போம். பிரேம், அப்போ என்ன போக சொல்றீங்களா? உன்னை நான் வெறுக்கல வசி, நான் உன்னை வெறுக்கல. தேங்க்ஸ். என்ன குமார், லண்டன்ல இருந்து நேரா இங்க வரதா தானே தந்தி கொடுத்திருந்த? ஆமா அங்கிள், லாஸ்ட் மினிட்ல ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிருச்சு. கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஏன் தம்பி, கோயம்புத்தூர்ல சித்தி சித்தப்பா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்கள பார்க்கத்தானே அங்க போயிருந்தேன். அவங்கள பார்த்தாச்சு, கடமை முடிஞ்சது. வசி, எங்கம்மா போயிட்டு வர? எங்க இல்ல டாடி, ஜஸ்ட் லைக் தட். இதான் குமார், நமக்கு நெருங்கின சொந்தக்காரர், லண்டன்ல இருக்கார், ரேஸ் ஹார்ஸ் ஓனர். குமார், இதான் வசி, ஐ மீன் வசந்தி, மை ஒன்லி டாட்டர். ஹலோ. வணக்கம். என்ன வசி, நம்ம குமார் என்ன வெக்கம்? நாளைக்கே இந்த வீட்டுக்கு மாப்பிளையா வர போறவரு. உங்க 2 பேர் கல்யாணத்தையும் தடபுடலாம் நடத்த போறேன். அதுதான் என்னுடைய ஆசையே. டாடி, என் கல்யாணத்துக்கு இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல. அப்படி சொன்னா எப்படி? உனக்கும் வயசாயிடுச்சே இருக்குல்ல. நான் இன்னும் கிழவி ஆகலையே மம்மி. என் கல்யாணத்தை பத்தி நான் தான் முடிவெடுப்பேன். குமார், இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் பேசுவாங்க. நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காத. வாட் அங்கிள், நான் தான் கொஞ்ச நாள் இங்கேயே தங்க போறேனே. சீக்கிரத்திலே வசந்தி என்ன புரிஞ்சுக்குவா. ஓகே மகேஸ்வரி, நீ லஞ்ச் ரெடி பண்ணு. நானும் குமாரும் பண்ணையை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். கமா. விஸ்வநாதன், அந்த ரேவதி குதிரையோட குட்டியை பிடிச்சிட்டு வாங்க. வாங்க டாக்டர். குட் மார்னிங். மார்னிங். அந்த ரேவதியோட குட்டி நல்லா சுறுசுறுப்பா இருக்குல்ல? ஏன் இருக்காது, ரேவதியே துள்ளுமே. எல்லா குதிரைக்கும் உள்ளூர் கோதுமை தவிடு கொடுக்குறோம்னா இதுக்கு அமெரிக்கால இருந்து ஓட்ஸ்ல வாங்கி கொடுக்குறோம். சார், அதுக்கு ஒரு நல்ல பேரா வைக்கணும். ஏதாவது பேர் சொல்லுங்களேன். செல்லம்மா. சார், இது பொம்பளை பேர் சார், அது ஆம்பளை குட்டி. செல்லம்மா வளர்க்க போறல, அப்ப செல்லப்பான்னு வச்சிரு. சார், ஏதாவது நல்ல பேரா சொல்லுங்க சார். முத்துக்கருப்பேன், ராமசாமி, குப்புசாமி, கோபால் தாஸ். சார் நிறுத்துங்க சார், நானே அதுக்கு நல்ல பேரா வைக்க போறேன். ஜானி. எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. இன்னும் 2 பேர் தள்ளி நானே அதைத்தான் சொல்லான் இருந்தேன். நீ சொல்லிட்ட, அதையே வச்சிடு. விஸ்வநாதன், இனிமே இந்த குட்டியை நானே என்னுடைய நேரடி கண்காணிப்புல வளர்க்க போறேன். தனியா ஒரு பேடக் ரெடி பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். டாக்டர், என்னோட ஆசை என்ன தெரியுமா? அந்த குட்டியை பாதுகாத்து நானே வளர்த்து பயிற்சி கொடுத்து இந்தியாவிலேயே பெரிய ரேஸ் குதிரையா கொண்டு வரப்போறேன். நீ நினைச்சா என்னையே ஒரு பெரிய ரேஸ் குதிரையா ஆக்க முடியும். இதை விடுவியா? எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துற போறியே. உன்னால எதை சாதிக்க முடியாது. ஆமா டாக்டர், நான் சாதிக்கத்தான் போறேன். எங்க அப்பாவை ஏமாத்தினவங்களை நான் பழி வாங்கணும். அதுவும் இதே பண்ணையில பிறந்த இந்த குதிரையை வச்சு அந்த சாதனையை செய்ய போறேன். ஏண்டா கம்பவுண்டா, அந்த குட்ட பொண்ணு வனிதாவை விட்டு என் கன்னத்துல அறைய வச்ச இல்ல? இரு பங்கஜங்கிற பேர்ல இந்த லெட்டர் உன் வீட்டுக்கு வரும். உன் குடும்பம் குண்டு மாதிரி பொட்டால்னு வெடிக்க போகுது பாரு. என் மேல கோவமா? இல்லைன்னு சொல்லிட்டு பேசாம நிக்கிறீங்களே. என்ன செய்யணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இப்பவே வா. இல்ல, அப்புறமா. சரி. சரின்னு சொல்லிட்டு பேசாம நிக்கிறீங்களே. என்னதான் செய்யணும்? நீ வெக்கப்படுறத பாக்குறப்போ வேண்டாம்.
பேசும் விழி மௌனம் தானே மொழி மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி காதல் ரகசியம் அதற்கொரு காதல் அவசியம் காதல் ரகசியம் அதற்கொரு காதல் அவசியம் எங்கே இங்கே எங்கே இங்கே மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி காதல் ரகசியம் அதற்கொரு காதல் அவசியம் எங்கே இங்கே கண்ணே நீ கல்யாணி ராகம் கண்ணாவா கச்சேரி நேரம் கண்ணே நீ கல்யாணி ராகம் கண்ணாவா கச்சேரி நேரம் இரவிலே இசைமழை மடியிலே இளம் திரை பூவிதழ் திறந்திட திறந்திட தேன்துளி பதந்திட பதந்திட மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் முழுவதும் வழங்கிவிடு மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி காதல் ரகசியம் அதற்கொரு காவல் அவசியம் எங்கே எங்கே தென்றல் தான் மேலாடை நீக்க அங்கங்கே நீ கொஞ்சம் பார்க்க தென்றல் தான் மேலாடை நீக்க அங்கங்கே நீ கொஞ்சம் பார்க்க அதிலொரு பரவசம் எதற்கிந்த அவசரம் நானுனை ஒருதரம் கழுவிட பூவுடல் மறுபுறம் நழுவிட மாலை தோறும் மையல் தீர்த்து இளமைக்கு வேலை கொடு மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி காதல் ரகசியம் அதற்கொரு காதல் அவசியம் எங்கே இங்கே எங்கே இங்கே மகேஸ்வரி, குமார் மட்டும் நமக்கு மாப்பிள்ளையா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். லட்சக்கணக்கான சொத்துக்கு அவன் ஒரே வாரிசு. ஆனா வசி அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியலையே. அவளுக்கு என்ன தெரியும்? சின்ன குழந்தை. நீதான் சொல்ற வகையில சொல்லி அவன் மனசை மாத்தணும். ஹலோ அங்கிள். ஹலோ குமார், என்ன பண்ணைய சுத்தி பார்த்து வரியா? பண்ணைய மட்டும் இல்ல, பல அழகான காட்சிகளையும் பார்த்துட்டு வர்றேன். ஆமாமா, 150 ஏக்கர் விளைச்சு போட்டிருக்கேன்ல, சுத்தி சோலை மலைங்க. அதை சொல்லல, வசந்தி அந்த குதிரைக்காரனும் பாட்டு பாடி கொஞ்சி குலாரிக்கிட்டு இருந்தத என் கண்டால பார்த்தேன். குதிரைக்காரனா? அதான் அங்கிள், பிரேம், பழைய முதலாளியோட மகன் சொன்னீங்களே, அவன் தான். என்னது, வசியை அவனோட பாத்தீங்களா? ஆமா ஆண்டி, அவன் பேர்ல இருக்கிற பிரியத்தினாலதான் உங்க பொண்ணு அந்த கல்யாணம் செய்துக்க யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். நான்சென்ஸ். வசே வாங்க. இப்ப சிவா அவர்கள் எனக்கு தெரியாம இவருக்கு யார் லெட்டர் எழுதுறா? அன்புள்ள அத்தான், என்னை 2ஆம் கல்யாணம் செய்வதாக சத்தியம் செய்தீர்கள். ஐயா, ஆனால் அதை காப்பாற்ற தவறிவிட்டீர்கள். அப்பா, என்னைத்தான் அனாதையாக்கி விட்டீர்கள். தற்போது தங்களிடம் வளரும் நமக்கு பிறந்த நம் ஒரே செல்வன் பாபுவையாவது காப்பாற்றுங்கள். இவன் தான் பாபுவா? இப்படிக்கு உங்களை நம்பி ஏமாந்த அவளை பங்கஜம் பங்கஜம் பாபு ஊம கோட்டா மாதிரி இருந்துகிட்டு
இந்த ஆளுக்கு ஒரு வப்பாட்டி, அதுக்கு ஒரு குழந்தையா? ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி கம்பவுண்டா, என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே. ஐயோ, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், நான் யாருக்கிட்ட போய் முறையிடுவேன்? ஐயோ 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 ஐயோ, இந்த ஆளுக்கு என்ன தொடறதுக்கே கையெல்லாம் நடுங்குமே. அத நம்பி இந்த ஆளு நான் நல்லவேன்னு நினைச்சு மோசம் போயிட்டேனே. எவ்வளவு பங்கஜமாமே, அவள்கிட்ட போய் பழிச்சு புள்ளைய வேற பத்துக்கிட்டாரே. என்ன தைரியம் இருந்தா வப்பாட்டிக்கு பிறந்த குழந்தைய எங்கிட்டே கொடுத்து என்னையே வளர்க்க சொல்லுவாரு. தூங்குற துக்கிரி தூக்கிறேன் ஒண்ணு. என் குடியை கெடுத்ததும் இல்லாம நீ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கியா? ஒன்ன போய் கண்ணே மணியே கட்டாணி முத்தே கட்டு கரும்பெல்லாம் கொஞ்சனே சனியனே பீட தரத்திரம் தோசி வாசி. ஐயோ, என்னப்பா டாக்டர், மார்னிங் ஸ்டார் குதிரை ராத்திரி பூரா தூங்கல, காலையில வாய பாக்குற நொர நொறையா தள்ளுது. நுரையா கக்குதா? ஒருவேளை சோப்பு முழுங்கி இருக்குமா? என்ன காமாச்சி, குழந்தையோட வர, குழந்தை என்ன பாக்கணும்னு அழுவுதா? மூஞ்சி புடியுத. ஐயா, குழந்தை கோயில்ல கிடந்ததுன்னு என்கிட்ட போய் சொல்லியா ஏமாத்துன? நீ என்ன சொல்ற? சொல்றேன். ராஜாத்தி மாதிரி நான் இருக்கிறேன், என்கிட்ட குழந்தை பெத்துக்கிறதுக்கு உனக்கு வக்கல்ல, உனக்கு ரகசியமா கள்ள பண்டாட்டி வேறையா? ஐயோ, இவனுக்கா பார்த்தா பூனை மாதிரி இருக்கிறான். பூனை மாதிரியா? கண்ணை பாரு, பூனை கண்ணு, பூனையே தான். யோ, அந்த பங்கஜங்கிற பஜார் யாரு? அவளுக்கு உனக்கு எத்தனை நாளா சிநேகிதா? 5 கஜமாவது 10 கஜமாவது அப்படி யாரும் எனக்கு தெரியாது. என்ன நம்பு காமாட்சி. காமாட்சி, என் பேர் சொல்றதுக்கு உனக்கு யோகியதை இல்ல. இந்த லெட்டர் படி. லெட்டரா? படியா, படி. யோ, குழந்தை கையில வச்சிருக்க, நீ அது வாங்கி படியா? படிங்க. எனக்கு யாரும் லெட்டர் எழுதுப்பாங்க? எங்க அம்மாவை பத்தி ஆயா நாகப்பட்டினத்துல இருந்தது, அதுவும் போன கோயில்ல போயிடுச்சு. இப்ப வரேன் பாரு. அன்புள்ள அத்தான். அத்தான் பங்கஜம் உன்னை அப்படித்தான் கூப்பிடுமா? ஏயா வயிற்றுல கிளம்புற? படிங்க படிங்க. என்னை 2ஆம் கல்யாணம் செய்து கொள்வதாக சத்தியம் செய்தீர்கள். இடிப்பேன். தப்பு செய்யறது பண்ணி செஞ்சுட்டு குதிரை மலையா கணக்கிற மேல படிங்க. ஆனால் அதை காப்பாற்ற தவறி விட்டீர்கள். என்னைத்தான் அனாதை ஆக்கினீர்கள். உங்களிடம் வளரும் நம்முடைய ஒரே செல்வன் பாபுயாவது காப்பாற்றுங்கள். குழந்தை பேரு பாபு அம்மா. நீயே பெத்து தொட்டில போட்டு பேரையும் வச்சுட்டு எங்களையா கேக்குற? அதானே. ஏன் இப்படி குழப்பற காமாட்சி? அஸ்வ நடமாடுற இடத்துல இருந்து சத்தியமா சொல்றேன், அந்த பங்கஜம் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த கடுதாசி எனக்கு வந்தது இல்லப்பா. யாருக்கிட்ட கதை விடுற? கவர பாரு, மேல் விலாசத்தை பாரு. உன் பேர் தான் எழுதிருக்கு, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு. இத்தனை நாளா உன்னை நம்பி நான் ஏமாந்த பாரு. என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். யோ, பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஏயா 2 பொண்ணுங்களை ஏமாத்தி 2 பாவத்தை சம்பாதிச்சுக்கிறேன். உங்ககிட்ட கம்ப்யூட்டரா வேலை செய்யறேன் பார், அது 3ஆவது பாவம். காமாட்சி, வா விட்டு போல வா. கொன்னுடுவேன் கொன்னுடுவேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் உன் காத்து இந்த புள்ள காத்து என் மேல படக்கூடாது. மீறி என் வீட்டு வாசப்படி மிதிச்ச என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நான் வர்றேன். அம்மாடி, என்ன உங்க குடும்பத்தாரால என்ன அம்பாரு விட்டு போறீங்களே, எனக்கு பூவா? அது உண்டே. அப்பாடா டாக்டர், ஒண்ணுமே நடக்கலையா. நான் அப்பாவியா என் மேல இப்படி பழி சுமத்திட்டு போறாளே. ஐயோ, நான் நினைக்கிறேன் எனக்கு வேண்டாதவன் எவனோ இந்த லெட்டரை எழுதியிருக்கான். ஒருவேளை பங்கஜத்தோட பழைய காதலை எழுதியிருப்பானோ? ஏயா பங்கஜமே எனக்கு தெரியாதுன்ற, அதுக்கப்புறம் காதலன் எப்படி தெரியும்? ஏயா எரிஞ்சு விடுற? நீ ஆச்சு, உன் குழந்தையாச்சு, நானாச்சு, என் குதிரையாச்சு. வர்றேன். சின்னாச்சுமா சின்னாச்சுமா, நம்ம ஜானி குதிரை இல்ல, ஜானி குதிரை அத வெளியா சாமிக்கு விக்க நம்ம ஜெகதீஷ் முதலாளி பேரம் பேசிட்டு இருக்காரு. அப்படியா? உங்களுக்காக சொல்றேன், ஃபைனலா 1,25,000 போயே செக் கொடுக்குறேன். ஐம் சாரி சார், இவ்வளவு நல்ல குதிரைக்கு விலை ரொம்ப குறைச்சலா சொல்றீங்க. ஓகே அங்கிள், உங்களுக்கும் வேணாம் அவருக்கும் வேணாம். பொதுவா நான் ஒரு விலை சொல்றேன், சரின்னு சொல்லி டிரான்சாக்சன் முடிச்சுக்கங்க. 1,50,000 ரூபாய். நோ சார், நோ. இந்த குதிரைக்கு விலை யாராலையும் நிர்ணயிக்க முடியாது சார். நான் இதை ஒரு லட்சியத்தோட வளர்க்கிறேன். தயவு செய்து இதை வைக்காதீங்க. குதிரைங்களை விற்கிறதுக்கும் வாங்கறதுக்கும் தான் இந்த பண்ணையை நான் நடத்துறேன். நல்ல விலை வரப்போ குதிரைங்களை விற்காம வேடிக்கை காட்டுறதுக்கு நான் என்ன சர்க்கஸ் கம்பெனியா நடத்துறேன்? சார், தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு பணம் வேணும்னா இந்த குதிரையை வச்சே லட்சமா சம்பாதிச்சு தரேன். என் உழைப்ப கொடுத்து ராத்திரி பகலா இதை ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். இந்தியாவிலேயே சிறந்த குதிரையா அது வரணும்னு நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சார், தயவு செய்து என் ஆசையை பாழ்படுத்திடாதீங்க. நோ, இது என்னுடைய பண்ணை. இங்க இருக்கிற குதிரைகள்லாம் எனக்கு தான் சொந்தம். என் இஷ்டப்படி எந்த குதிரையை வேணாலும் விற்பேன். மிஸ்டர் பாலன், நீங்க செக் எழுதுங்க. வேண்டாம் சார், இந்த பண்ணையில நான் உங்களுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த உழைப்புக்கு பிரதிபலனா இல்ல கூலியா நான் கேட்கிறேன். இந்த குதிரையை எனக்கே கொடுத்துருங்க சார். இல்ல சார், கூலியா கூட வேண்டாம், கடனா கேட்கிறேன். என் ஜானிக்கு விலையா 2 லட்சம் ரூபாய் நானே தரேன். பிளீஸ், என் ஜானி என் கூட இருக்கட்டும். நோ பிரேம், நோ.
பிரேம், அனாவசியமா நீ என் விஷயத்துல தலையிடாத. உங்க விஷயத்துல நான் தலையிடுறேன். இட்ஸ் a request. இவ்வளவு பெரிய பண்ணைய கணக்கு வழக்கு பார்க்காம எங்க அப்பா உங்ககிட்ட கொடுத்தாரு. இந்த ஒரு குதிரையாவது எனக்காக நீங்க விட்டு கொடுக்க கூடாதா? பெரிய மனசு பண்ணுங்க சார். டாடி இவ்வளவு கெஞ்சி கேக்குறாரு, அவருக்கு தான் அந்த குதிரையை விட்டு கொடுத்தா என்ன? பசி, நீ பேசாத. டாடி அந்த குதிரை அவருக்கு தான் சொந்தம். அது அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஓகே பிரேம், நீ இந்த குதிரையை ரொம்ப நேசிக்கிறியா? ஆமா சார். இந்த குதிரையை பிரிஞ்சு உன்னால இருக்க முடியாது இல்ல? அப்படிதான் சார் நினைக்கிறேன். சரி, நீ என்கிட்ட வச்சிருக்கிற விசுவாசத்துக்கும் உன் உழைப்புக்கும் பரிசு தர வேண்டியது நியாயம். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த குதிரையை நீ தாராளமா எடுத்துட்டு போலாம், என் மக வசந்தியை அடியோடு மறக்கிறதா இருந்தா. முடிவை பிரேம் சொல்லட்டும். காமாட்சியை எப்படியாவது சமாதானப்படுத்தி எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வையா. சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தை அனாதை. இந்த பாரு, உன் குடும்ப விவகாரத்துல நான் தலையிட்டேன்னு வச்சுக்க, எனக்கு சோத்துக்கு ஆபத்து வந்துடும். டாக்டர், இந்த ஆள் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வராரு? மூஞ்செல்லாம் திடீர்னு அழகா மாறாது, இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஏமா காமாட்சி, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் அப்பாவி. சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தை என்னது இல்ல. இந்த பரப்பிலாட்டு வேலையில என்கிட்ட வேண்டாம். நானும் சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல இந்த குழந்தைக்கு உனக்கு இடம் கிடையாது. காமாட்சி, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 2 பேரும் பிரிஞ்சதே கிடையாது. ஏதோ சோதனை நம்ம 2 பேரையும் ஆட்டி வைக்குது. யோ, அம்மா கொஞ்சம் அகலவாட்டுல அப்படி இப்படி இருந்தாலும் என்னது கிளியாட்டமா இருக்கிறாங்க. உனக்கே பங்கஜமும் பாப்பாவும் வாத்து மூக்கா கடிச்சு குதறிடுவேன். அவ சும்மா இருந்தாலும் நீ எடுத்து குடுக்கறிய. ஒருத்தனுக்கு எடுத்து கொடுக்கணுமா? ஓ யோகிதை எனக்கு தெரியாது. நான் சொன்னதுதான். இந்த வீட்டுல உன் காலடி இனிமே படக்கூடாது. நீங்க வாங்க டாக்டர், சாப்பிடலாம். அட வாயாங்கற. எங்க வர? நம்ம வீட்டுக்குதான். உள்ள வந்த கல்லால் அடிப்பேன். போ போ. சொந்த புருஷனை வெளியே தள்ளிட்டு அந்நிய புருஷனோட உள்ள இருக்காள அவ. ஏதோ கௌரவமா கம்பவுண்ட் ஊத்தியம் பாக்குறாருன்னு கழுத்தை நீட்டுனா இந்த மொகர கட்டைக்கு குரங்காட்ட ஒரு காதலி, கொசுவாட்ட ஒரு குழந்தை. எல்லாம் விதிமா, விதி. காமாட்சி, கொஞ்சம் இப்படி வரியா? என்ன ஒண்ணு இல்ல, தாலி கட்டின புருஷனை வெளியே நிக்க வச்சுட்டு டாக்டரோட வீட்டுக்குள்ள கதவை தாப்பா போட்டுட்டு இருந்தீனா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்களேப்பா. ஒருத்தரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. புருஷன் திருட்டு குழந்தைய பெத்துக்கிட்டான், பொண்டாட்டி தெருவுல நிக்க வச்சுட்டான்னு என்ன பத்தி பெருமையா தான் நினைப்பாங்க. அப்படின்ட்டு நீ டாக்டர் சார் ரொம்ப நல்லவர் தான். சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குதே, அதுக்கு பயப்படுறேன். அது ஆளை கவனிச்சுன்னா நான் என்ன பண்றது? டாக்டர் சார், நீங்க என்ன பண்றீங்க? கதவை திறந்து படாரு வெளிவாங்க. அது எப்படி முடியும்? அம்மா தனியா இருந்தா பயப்படுவாங்களே. அதுவும் இல்லாம எனக்கு பசிக்குதியா. டாக்டர், நீ எனக்கு ஆத்ம நண்பன், நீதான் கட்டுப்பாடோட இருக்கணும். இந்த பாரு, இந்த குழந்தையோட உன்னை பாக்குறதுக்கு எனக்கு பத்திக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் நின்ன வெண்ணி தண்ணி இதுக்கு வச்சு மூஞ்சில ஊத்துவேன். காமாட்சி, நீ பத்தினி தெய்வம், நீ எனக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம். சூடா இவ்வளவு சாதம் எடுத்து 2 கரண்டி சாம்பார் போட்டு நன்னா பிசைஞ்சு இவ்வளவு பெரிய உருண்டையா ஊட்டி விட வேண்டாம். தூக்கி போட்டினா லபக்குன்னு நாய் கவர மாதிரி கவிக்கிறேன். அவ்வளவு வயிற்று வச்சுப்பா எனக்கு. கெட்ட கெட்டுக்கு சோறு வேணுமா உனக்குப்பா? மெயின் டோரை தான் மூணு பார்த்தேன், இருந்த ஜன்னலையும் மூடிட்டா. டாக்டர், உன்னதான்டா நான் நம்பி இருக்கிறேன். கொஞ்சம் கூட கேப் வைக்கலையே, நான் என்ன பண்ண போறேன் கடவுளே? இந்த அழகான புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவங்க அப்பா எங்க அப்பா கிட்ட வரதட்சணை வர கேட்டான். இவனுக்கா கொடுத்தாரா? கொடுத்தாரு. அத நினைச்சா இந்த ஆளை பலார்னு அறையின் போல இருக்கு. என்னமோ நடந்து போச்சு, அதை நினைச்சு ஏன் வருத்தப்படுறீங்க? அவனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. டாக்டர், அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க.
யோ டாக்டர், என்னய்யா வாழை இலையில என்னய்யா? சப்பாத்தி. யோ, என் பொண்டாட்டிக்கு தெரியாம எனக்கு ஒரு சப்பாத்தியும் குழந்தைக்கு ஒரு கால் சப்பாத்தியும் ஜன்னல் வழியா ஊட்டினா சாப்பிட்டு பசி ஆறிப்போம். எனக்கே 1.25 கால் தான் விழுந்திருக்கு. ஓரமா நில்லு, அப்புறமா பாப்போம். என் வீட்டுல சம்மணம் போட்டு உட்கார்ந்துங்கன்னு நீ என்ன ஓரமா நில்லுன்றியா? பகர் நேரையா உனக்கு? என்னங்க? ஐயோ ஐயோ, கொஞ்சம் வெங்காயம் கிடைக்குமா? சார் பிரேம் இந்த பண்ணியை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு சார். எங்க போறேன்னு சொன்னானா? சொல்லலையே சார். சார் நல்ல பிரீட் சார். மதர் வந்து ரேவதி, ஃபாதர் வந்து தெரியும், கோல்ட் கிங், நல்ல பெடிகரி. இதோ பாரு பிரேம், குதிரையும் பார்க்க கம்பீரமா இருக்கு. இதை நானே ட்ரெயின் அப் பண்றேன். சார் உங்களை நம்பி தான் என் ஜானி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்தியாவிலே நம்பர் 1 ஹார்ஸா நீங்க இதை பழக்க விடணும். பல லட்சியங்களை நான் இதை வச்சுதான் சார் நிறைவேற்றணும். அப்படி ஒரு சபதம் எடுத்திருக்கேன் சார். என்கிட்ட ஒப்படைச்சதே இல்ல, இனிமே எல்லாமே உனக்கு வெற்றி தான். காலையில இருந்து சாப்பிட கூட இல்லையாம ஏம்மா இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? இப்ப எதுக்கு அழற? ஒண்ணும் இல்ல டாடி. தெரியுமா, பிரேம் உன்னை ஏமாத்திட்டான்னு அழற? இல்ல டாடி, இல்ல. இல்லம்மா, அதுதான் நிஜம். நீ அவனை விரும்பின, ஆனா அவன் உன்னை விரும்பலங்கிறத சீக்கிரமா புரிய வச்சுட்டான். உன்னை விட ஒரு குதிரைய, சாதாரண மிருகத்தை பெருசா நினைச்சிட்டான். அன்பு ஆசைங்கிறதெல்லாம் வெறும் பாசாங்க. உன்னை ஏன் அவன் நிராகரிச்சான் தெரியுமா? குதிரையை வச்சு அவனால பணம் பண்ண முடியும். பணம் தான் அவசியம் அவனுடைய லட்சியம். நீ இல்லம்மா. இல்ல டாடி, நீங்க அவரை பத்தி இப்படி நினைக்காதீங்க. நான் அவரை நம்புறேன். நான் நம்பலம்மா. உன்னை ஆயுஷ்புரா வச்சு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. டாடி, நான் சொல்றது கேளுமா. குமார கல்யாணம் செஞ்சுக்க. உனக்கும் சந்தோஷமா இருக்கும், எனக்கும் திருப்தியா இருக்கும். டாடி, என்னால நிச்சயமா குமார கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் முடியாது? என்ன காரணம்? என்னால பிரேம மறக்க முடியாது, அதுதான் காரணம். பசி, இன்னும் உனக்கு நான் 10 நாள் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீ அந்த பிரேம மறக்கணும், உன் மனசை மாத்திக்கணும், குமார கல்யாணம் செய்துகிட்டாகணும். இல்ல டாடி, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைந்திடுமோ. அடுத்த லைன் என்ன? குட்டபா இங்க வா. அடுத்த லைன் என்ன? அதெல்லாம் தெரியாது, நான் இங்கிலீஷ் படம் தான் பாப்பேன். திமிரு. தானா நன்னா தானா நன்னா தானா நன்னா. யோ கம்பவுண்டர், என்னயா மரத்தடிலே குடும்பமா? யார் இந்த ஜந்து? பங்கஜத்தோட தம்பியா? ஓ மச்சானா? ஊர்ல இருந்து ஒத்தாசைக்கு வந்திருக்கானா? குட்டப்பையா, குதிரைங்களுக்கு மாலிஷ் போடுறவன். என்னவோ உன் நிலைமை இப்படி ஆயிருக்க வேண்டாம். விதியா விதி. போன ஜென்மத்துல பொண்ணா பிறந்திருப்பேன் போல இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு குழந்தைய பெத்துக்கின்னு அதை கழுத்தை திருகடிச்சு சாவடிச்சேன் போல இருக்குது. அந்த பாவம் இந்த ஜென்மத்துல அனுபவ வைக்கிறேன். இருக்கும். பங்கஜம் எதுக்கும் உன்னை நேர்லயே சந்திச்சு பேசியிருக்கலாம். இப்படி லெட்டர் மூலமா மானத்தை வாங்கியிருக்க வேண்டாம். யோ டாக்டர், ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன் ஐயா. உப்புமாவுக்குன்ற மாதிரி என்ன போட்டு கிண்டாதையா. நீ போன அப்புறம் நானும் உன் சம்சாரத்துக்கிட்ட நீ நிரபராதின்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா குழந்தையோட முகம் காட்டி கொடுத்துருச்சே. எப்படி? அசல் ஒன்ன மாதிரியே இருக்குதுயா. நமக்குள்ள பேசிக்குவோம். பங்கஜம் எங்க இருக்குதுன்னு? டாக்டர், ஏன் பதற? பங்கஜம் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சா அவளோட கலந்து பேசி வெட்டுறதுன்னா வெட்டிக்குவோம், ஒட்டுறதுன்னா ஒட்டிக்குவோம். யோ சத்தியமா சொல்றேன், பங்குஜோன்ற ஒரு பொண்ணை எனக்கு தெரியவே தெரியாதுயா. பாத்தியா, நான் என்ன காமாட்சியா? என்கிட்ட ஏன் பொய் சத்தியம் பண்ற? ஊர் உலகத்துல எந்த மனுஷன் தப்பு பண்ணலங்கிற? உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு, கிடைச்சது, விளையாடின. எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, நல்லவன்னு பேர் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் சகஜம், விட்டுடு. ஆமா, பங்கஜம் எங்க இருக்குது? எனக்கு வர்ற ஆத்தத்துக்கு எதை பிச்சுக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன் கத்துற? பாபு எந்திரிச்சிட போறான். ஆமா, டியூட்டிக்கு வரியா? நீ எங்க வர போற? நீதான் கை குழந்தைக்காரனாச்சு. ஐயோ, நான் தூளி ஆட்டுவனா சோத்த ஆக்குவனா? காமாட்சோ பாபோ. ஓ அதுவா? தெரியும் தெரியும். கம் ஆன் ஜானி.
Hurry up! Hurry up! Come on! Come on! Johnny! ஹலோ வசி. ஏன் வசி பேச மாட்டேங்கிற? ஏன் வசி வருத்தமா இருக்க? வருத்தமா இல்லாம நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? தெரியும் வசி, உன் வருத்தத்துக்கு காரணம் என்னன்னு தெரியும். ஐ எம் சாரி. உங்களுக்கு என்ன விட குதிரை ரொம்ப முக்கியமாயிடுச்சுல்ல? நீங்க என்ன வேண்டாம்னு நிராகரிச்சுட்டு போனப்போ என் மனசே உடைஞ்சு போச்சு. நான் உன்னை நிராகரிக்கல வசி. அந்த சமயத்துல அந்த முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டுருச்சு. 2 நாளா உங்களை பார்க்கணும்னு நான் ரொம்ப துடிச்சேன். ஆனா நீங்க எங்க போனீங்க, எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. யாரு கேக்குறதுன்னு எனக்கு புரியல. நீங்க இங்க இருக்கிறதா இப்பதான் கோபால் சொன்னாரு. என் பிரேம் என்ன மறந்துடுதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நோ வசி, சத்தியமா உன்னை நான் மறக்க மாட்டேன். என்னால உன்னை மறக்கவும் முடியாது. இப்ப எப்படி சொல்றீங்க? ஆனா அன்னைக்கு அப்பா கேட்டப்போ என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டீங்களே. உன்னை ஒதுக்கல வசி. ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். நான் எதையும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதை சாதிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த குதிரையை வச்சுதான் என் லட்சியத்தையே மட்டும் இல்ல, உன்னையும் நான் அடைய நினைக்கிறேன். நமக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகி உன்னோட வாழப்போற அந்த சந்தோஷ நாள நான் தினமும் எண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரேம். ஆமா வசி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் ஜாக்கி லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். பிரேம் இல்ல அப்ரூவ் ஆகி வந்துருச்சே. இந்த சீசன்ல நீ அநேகமா ஜாக்கி ஆயிடலாம். விஷ் யூ குட் லக். தேங்க்யூ சார். ஜோசப், நம்ம குதிரை வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல? நம்ம ரைசிங் ஸ்டார் 1 ஹார்ஸ் சார். அது அடிக்கிறது குதிரையே கிடையாது. ஓ, நிறைய ஜெயிக்கணும். ஆமா, பிரேமோட குதிரைக்கு என்ட்ரி கிடைச்சதா? கிடைச்சிருக்கு சார். குதிரைக்கு பேர் என்ன? என் குதிரை பேர் ஜானி. 3வது ரேஸ்ல ஓடுது. ஓ, 3வது ரேஸா? நம்ம குதிரை ஓடுற அதே ரேஸ் சார். சார், முதல்ல என் குதிரை ரேஸ்ல கலந்துக்குது. நானும் ஜாக்கியா முதல் தடவை என்டர் பண்றேன். உங்க ஆசீர்வாதம் தேவை. ஓகே ஓகே, உன் குதிரை ஆசீர்வாதம் பண்ணலாம். ஆனா அது என் குதிரையோட ஓடுது. ஆமா பிரதர், உன் குதிரை ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சான்ஸ் இருக்கா இல்லையான்னு ரேஸ் முடியறப்பதானே தெரியும். ஐ சி. அவ்வளவு நம்பிக்கையோட இருக்கியா? பரிபூரண நம்பிக்கையோட இருக்கேன். நிச்சயமா என் குதிரை தான் ஜெயிக்கும். பாவம், நீ கனவு காண்ற. சார், ஒரு சின்ன சேலஞ்ச். நீங்க என்னோட பந்தயம் வைக்க தயாரா? ஷூர். உன் குதிரை தோத்தா எவ்வளவு பணம் தருவ? பணம் இல்ல சார், நான் உயிருக்குயிரா நேசிக்கிற என் குதிரையை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா நான் ஜெயிச்சா? நீ நிச்சயமா ஜெயிக்க போறதில்ல. ஜெயிச்சா அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன வேணாலும் கேளு. உங்க சாம்ராஜ்யத்தை நான் கேட்க போறதில்ல. உங்க பண்ணையில இப்ப உங்களுக்கு சொந்தமா இருக்கிற குதிரைகள்ல ஒரு 10 குதிரைகளை எனக்கு தரணும். ஓகே? 10 குதிரைங்களா? கட்டுங்க சார், நம்ம குதிரை டெஃபினட்டா ஜெயிக்கும். ஜோசப் வந்து. ஏன் சார், உங்க குதிரை ஜெயிக்குமான்னு உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? பந்தயத்துக்கு நான் தயார். சேலஞ்ச் இஸ் a challenge. That's good. For us have already gone in now. It is Johnny moving in, the last one to be loaded. We are all set under starters orders and they are off the level break. As we settle down, it is Rising Star from Johnny, then comes Alamir, Fast Girl and Century Boy. It is Johnny and Rising Star now, followed by Alamir, Fast Girl and Century Boy. Johnny and Rising Star followed by Century Girl. It is Johnny and Rising Star. It is Johnny and Rising Star. It is Johnny and Rising Star followed by Alamir, Fast Girl. It is Johnny and Rising Star. Johnny about half a length in front of Rising Star, then comes Century Boy, Fast Girl and Alamir. It is Johnny and Rising Star. It is Johnny and Rising Star. It is Johnny and Rising Star. Come on, Rising Star. Come on. Rising Star and Johnny. Johnny and Rising Star. Johnny about half a length in front of Rising Star. It is Johnny, Rising Star, Fast Girl, Alamir. It is Johnny and Rising Star. It is Johnny goes from Rising Star, Century Boy, Fast Girl, Alamir as they go past the village.
செவ்வானம் வெண்மேகம் அதன் மடியினில் ஆடும் காதலன் காதலி தோள்களில் சாய்ந்திடும் நேரம் மோகமோ என்ன தாகமோ ஆசையில் வந்த வேகமோ தேங்க்யூ சார். 10 குதிரைங்களை கொடுத்து உங்க வாக்க காப்பாத்திட்டீங்க. நீங்க தோத்ததுக்கு வருத்தப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் கேர். எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காம போயிடாது. அந்த நேரத்துக்கு தயாரா இரு. நான் எப்பவும் தயார். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். காமாட்சி, என்ன? நானும் கோவமா தான் இருக்கிறேன். நான் எவ்வளவு சொல்லி நீ நம்பலையே. இப்ப குழந்தையோட தாயும் தகப்பனையும் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். கோயில்ல கண்டெடுத்தது இது அனாதைன்னு சொன்னனே இல்லையா? இது இவங்களுதான். என்னையா ஒரு புது கதையை சொல்லி திசை திருப்ப பாக்குற? நீங்க பழசிலேயே ஸ்ட்ராங்கா நில்லுங்க. டாக்டர், மறுபடியும் குழப்பன பேட்டா வெட்டிடுவேன், வெட்டி பகர். டாக்டர் நீங்க பேசாம இருங்க, நான் கேட்டுக்கிறேன். என்னய்யா? யார் மணி? ஆமாங்க, உங்க வீட்டுக்காரர் சொல்றதெல்லாம் உண்மை. கோயில் மண்டபத்துல குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரு எங்க வீட்டுக்காரு. அவருக்கு புத்தி சாதனம் இல்ல. குழந்தை எங்கன்னு கேட்டா திருன்னு முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க அலைஞ்சி இங்க அலைஞ்சி கோயில் குருக்கள் கிட்ட கேட்டு குதிரலாயத்துக்கு வந்தாங்க. குதிரலாயத்துக்கு வந்தாங்களா? ஏமா உன் பேர் பங்கஜம் இல்லையே? இல்லைங்க, விசாலம். இப்ப தெளிவாய் போச்சா? எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு இப்போ ஒண்ணு தெரிஞ்சாகணும். இவங்க 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி தானா இல்ல இதுவும் செட்டப்பா? என்னது? பின்ன அந்த குழந்தை அவகிட்ட அழுகுதையா? அது உடம்பு சரியில்லை போல இருக்குது, அழுது. இத பார், அந்த வேப்ப மரத்துல இருக்கிறானே முனேஸ்வரன், அவன் சத்தியமா சொல்றேன், நான் சொன்னதெல்லாம் உண்மை. இந்த குழந்தைக்கு இவங்க தான் தாய் தகப்பன். பாவம், ரொம்ப அனுபவிச்சிட்டான்.
இதுக்கு மேலேயும் சோதிக்கப்படாது. அல்லமா நை நை நைன்னு அழுதுகிட்டு பாரமா, பங்கஜம்னு லெட்டர் எழுதினதும் போஸ்ட் பண்ணதும் நான் தான். அட பாவி, டாக்டர் நீயா? பின்ன என்னையா, டூத் பிரஷ் உயரம் கூட இல்ல, 3 அடி பொண்ணு, அதை விட்டு என் கன்னத்துல அறைய சொன்னேன்ல, அதான் பழிக்கு பழி தீர்த்துக்கிட்டேன். உண்ட வீட்டுக்கு 2 அகமா? சும்மாவா உண்ட? காசு கொடுத்து தான் யா உண்ட. பெரிய காசு கொடுத்தியா நீ? உன் சதி தெரியாம என் புருஷனை நான் கண்ணா பின்னான்னு பேசிட்டேன்னு. என்னங்க காமாட்சி, என்னங்க காமாட்சி, என்னங்க? எங்களுக்கு எழுத்தாப்லயே அசிங்கம் பண்றீங்களே. பிரிஞ்சவங்க கூட வேண்டியதா, அதுக்காக இப்படியா? அப்ப நாங்க வரட்டுங்களா? ரூட் கிளியர்மா, நீ புறப்படு. போயிட்டு வா. யோ டாக்டர், எங்க வீட்டை 2ஆக்கி என் வீட்டுக்காரர் எங்கிட்ட இருந்து பிரிச்சே இல்ல. நீ 300 கொடுப்பியோ 400 கொடுப்பியோ, வேற எங்கயாவது போய் பை கேஸ்டா இருந்துக்க. என் வீட்டுல உனக்கு சோறு கிடையாது. ஆமா, பெரிய தாஜ்மஹால் கட்டி போட்டிருக்கீங்க. வேற இடம் பார்த்து வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த உண்மையை சொன்னேன். யோ பரதேசி, ஆபீஸ்ல நீ குதிரை டாக்டர், நான் கம்பவுண்டர், நம்ம உறவு அதோட இருக்கட்டும். என்ன கணச்சிட்டு போகுது? போது அது குதிரை. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ காமாட்சி, நீ பத்தினி தெய்வம்னு எனக்கு தெரியாதம்மா. அங்கிள், நாம கல்கத்தாவில இருந்து வாங்கியிருக்கிறோமே அந்த குதிரையோட ஜாதகத்தை முழுக்க முழுக்க பார்த்துட்டேன். அது இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை நாம மிஸ் பண்ணவே கூடாது. மறுபடியும் பிரேம் கிட்ட பிட் கட்ட சொல்றியா? கட்டுங்க அங்கிள், விட்டதை பிடிக்க வேணா. அதுக்கு இல்ல, போன தடவை ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம் ஜெயிச்சிட்டான். இனிமே அவன் ஜம்மா நம்ம குதிரை கிட்ட நடக்காது. ஓகே. பிரேம், போன தடவை நீ என்ன தேடி வந்த, இப்போ நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏன் சார் கஷ்டப்பட்டு நீங்க வரணும்? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல, போன தடவை நீ ஃப்ளூக்ல ஜெயிச்சேன்னு நான் நினைக்கிறேன். அதை ஒத்துக்க நான் தயாரா இல்ல. ஓஹோ, அப்போ நீ மறுபடியும் பந்தயத்துக்கு தயார் இல்ல? ஷியூர். இந்த தடவை நீ தோத்தா உன் குதிரையோட ஏற்கனவே நான் கொடுத்த 10 குதிரைகளையும் சேர்த்து கொடுக்கணும். பட் நான் ஜெயிச்சா உங்க பண்ணையில இருந்து இன்னும் 10 குதிரைகளை நீங்க எனக்கு தரணும். ஓகே? டன். Face up! The start is ordered and they are off to a level break. As they settle down, with Johnny hitting the front, followed by Red Ruby, then comes Morning Glory, the rapid time. Come on, Red Ruby! Come on! Come on! Come on! As they go past, it is Johnny has taken over from Red Come on, Red Ruby! Come on! Come on! Petit Joel and Morning Glory. They are coming past the 800-meter marker. It is still Johnny. Johnny has taken over. Johnny and Red Ruby. Johnny, Red Ruby, followed by Rapid Time. It is still Johnny and Red Ruby. Johnny and Red Ruby, Rapid Time, Petit Girl, Morning Glory. So Johnny is striding clear. Johnny about 3 lengths in front, followed by Red Ruby. Then comes Rapid Time, Petit Girl, and Morning Glory. Johnny still holding on about 2.5 lengths in front of Red Ruby. Then comes Rapid Time, Petit Girl, Morning Glory. It is Johnny. Johnny about just half a length in front of Red Ruby. It is Johnny and Red Ruby. It is Johnny and Red Ruby. Johnny, Red Ruby, Morning Glory. It is Johnny and Red Ruby. It is Johnny and Red Ruby. It is Johnny and Red Ruby. Rapid Time in the close third position. It is Johnny and Rapid Time. It is Johnny and Red Ruby. It is Johnny and Red Ruby. They are coming near the winning force. It is Johnny and Red Ruby. It is Johnny and Red Ruby. It is Johnny going clear. It is Johnny winning the race. It is Johnny and Red Ruby. Johnny wins the race from Red Ruby. Rapid Time, Petit Joel. சார், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் சார். சார், மறுபடியும் நாம எப்ப சந்திக்க போறோம்? மிஸ்டர் பிரேம், உன்னை சந்திக்க வேண்டிய நேரத்துல சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறேன். பாய். டிஸ்கிரேஸ்ஃபுல். இந்த ரேஸ் நான் நிச்சயமா ஜெயிச்சிருவேன்னு நினைச்சேன். இப்படி அப்செட் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அங்கிள், ஸ்டார்ட்ட நம்ம குதிரை மிஸ் பண்ணிடுச்சு. இல்லன்னா நம்ம குதிரை தான் வின் பண்ணிருக்கோம். அவன் நடக்க முடியாதபடி மட்டும் போதும். இந்த 2000. ஓகே சார்.
அங்கிள், கல்கத்தாவில் டெர்பி ஜெயிச்சதுன்னா சும்மாவா? நம்ம ப்ளூ மூனை பாருங்க எப்படி இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், இந்த குதிரையை ஜெயிக்க வேற குதிரையே கிடையாது. அங்கிள், நீங்க குதிரையை விலைக்கு வாங்கல, தங்க சுரங்கத்தையே விலைக்கு வாங்கியிருக்கீங்க. அந்த பிரேமோட குதிரை இது எதிரில் நிக்கவே நிக்காது. இதை வச்சு அவனை ஒழிச்ச. நோ குமார், இனிமே நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. ஏற்கனவே அவங்கிட்ட நான் 2 தடவை தோத்துட்டேன். உண்மையிலேயே அவன் குதிரை பிரமாணமான குதிரை, அதை நம்ம ஒத்துக்குத்தான் வேணும். ஹலோ சார், உங்க ப்ளூம் நல்ல ஃபார்ம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மகாராஜா கப்ல ஓடுது போல இருக்கு. எஸ், அந்த ரேஸ்ல உங்க குதிரை கூட ஓடுது இல்ல? எஸ் சார். மறுபடியும் நமக்குள்ள ஏதாவது பெட் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அங்கிள், பிரேம் ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்காரு. பாவம். எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சார் பெட் கட்டினா தான் தெரியும். ரெடியா சார்? நோ பிரேம், இனிமே உங்ககிட்ட பெட் கட்ட நான் தயாரா இல்லை. அங்கிள், அப்போ உங்க தோல்வியை நீங்க ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார், யூ ஆர் டிஃபீட்டட். நான் உங்களை ஜெயிச்சிட்டேன். அங்கிள், அந்த பெருமை இவருக்கு நிச்சயம் சேரக்கூடாது. இல்ல குமார், என்னை வற்புறுத்தாத. அங்கிள், மிஸ்டர் குமார், அவர் தான் பயப்படுறாரு, விட்டுடுங்க. அங்கிள், கொஞ்சம் அப்படி வாங்க. அங்கிள், அவனோட குதிரை ஜெயிக்க முடியாதபடி பல ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த பிரேம ஒழிக்கிறதுக்கு இதுதான் கடைசி சந்தர்ப்பம். என்ன சொல்ற நீ? ஆமா அங்கிள், வாங்க அவனோட பந்தயத்துக்கு ஒத்துக்குங்க. குமார், உன் பிளான் எல்லாம் ஒழுங்கா நடக்கும்ல? நிச்சயமா நடக்கும் அங்கிள், கவலைப்படாதீங்க. உன் கூட பந்தயத்துக்கு நான் தயார். ஓ, மிஸ்டர் குமார் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காரோ? பேச்சு வேணா, பந்தயம் என்ன பழக்கம் போல 10 குதிரை தானே? நோ, பந்தயத்துல ஒரு சின்ன மாறுதல். நான் தோத்தா இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட ஜெயிச்ச எல்லா குதிரைகளையும், அதோட நான் உயிருக்குயிரா நேசிக்கிற என் ஜானி குதிரையையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். ஆனா நான் ஜெயிச்சா இந்த பண்ணையே உனக்கு வேணும் கேட்க போறியா? இல்ல, நான் ஜெயிச்சா நீங்க ஒப்படைக்க வேண்டியது உங்க மக வசந்திய. பந்தய பொருள என் மகளையே கேட்கறியா? உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா இப்ப கூட பந்தயத்துல இருந்து வாபஸ் வாங்கிட்டு ஒத்துக்குங்க. we are winning. நாம நிச்சயமா ஜெயிக்கிறோம், பயப்படாதீங்க, ஒத்துக்குங்க. இந்த 1000 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க. வேலையை நீ கச்சிதமா முடிச்ச கையோட மீதி 4000 நானே கொடுத்துறேன். சரி சார். வேலு, நாளைக்கு நடக்க போற ரேஸ்ல அந்த பிரேமோட ஜானி குதிரை எந்த காரணத்தை கொண்டும் ஜெயிக்க கூடாது. அது எப்படி சார் ஜெயிக்கும்? ஊசி மூலமா விஷத்தையில கொடுக்க போறேன். சத்தம் போட்டு பேசாத. இந்த விஷயம் ஒன்னையும் என்னையும் தவிர வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். வேலையை கச்சிதமா முடி. மைண்ட் இட். சரி சார். நில்றா, நீ போ. உன் சக்தியை முழுக்க பயன்படுத்தி என் ப்ளூ மூன் ஜெயிக்க வைக்கணும். இது என்னுடைய மான பிரச்சனை. ப்ளூ மூன் கண்டிப்பா ஜெயிக்கும். நான் ஜெயிக்க வைக்கிறேன். என்னோட வெற்றிக்கு நான் ஒன்னத்தான் நம்பி இருக்கேன். என் குதிரை மட்டும் ஜெயிச்சா உனக்கு 5000 ரூபாய் ரிவார்ட். தேங்க்ஸ். யார் குதிரை? அதெல்லாம் ஹோப்லெஸ் குதிரைங்க, பயப்படாதீங்க. அப்போ நிச்சயமா நாம் ஜெயிச்சிருவோங்கிற? ஷூர். ஓகே. Runners are being stalled. First one to move is Johnny, followed in by Girl Star, then comes Century Girl. Track Viewpoint is getting in now. They're all set. Get ready. Ready. Pace up. And they are out. As we settle down, it is Blue Moon taking over from Johnny, then comes Laurel, Panic Star, Viewpoint, and Century Girl in the rear. As they settle down today,
It is Johnny about slightly showing out from Blue Moon. Then comes the Laurel, Panic Star, Viewpoint, and Century Girl going at a comfortable pace. Coming now, Johnny has taken over from Blue Moon. Then comes Laurel. Blue Moon has taken over from Johnny. It is Blue Moon and Johnny, closely followed by Panic Star. Then comes Viewpoint, Century Girl, and Laurel. It is Blue Moon still in the lead, followed by Johnny. Then comes Laurel, Panic Star, Viewpoint, and Century Girl in the rear. It is Johnny and Blue Moon and Johnny. It is Blue Moon and Johnny. Century Girl slightly showing up. It is Blue Moon and Johnny. It is Blue Moon and Johnny, followed by Panic Star. Then comes Viewpoint, Century Girl. It is Blue Moon still holding on. It is Blue Moon and Johnny, followed by Laurel. Then comes Panic Star, Viewpoint, Century Girl. As they come nearer the home turn, it is Johnny slightly showing up from Blue Moon. It is Johnny about length and half in front of Blue Moon. Then comes Laurel, Panic Star, Viewpoint, and Century Girl. It is Johnny and Blue Moon, both going neck and neck. Johnny and Blue Moon. It is almost level. It is Johnny and Blue Moon. Way behind comes Laurel, Panic Star, Century Girl, Viewpoint. It is Blue Moon and Johnny. It is Blue Moon and Johnny. Johnny and Blue Moon. It is Blue Moon and Johnny, both going neck and neck. Johnny and Blue Moon. Johnny and Blue Moon. It is Blue Moon and Johnny. It is Blue Moon and Johnny. Johnny slightly showing out now. It is Johnny, Blue Moon, Century Girl. It is Johnny and Blue Moon. It is Blue Moon and Johnny. It is Johnny and Blue Moon. Johnny and Blue Moon. It is Johnny and Blue Moon. Drawing near to the winning post. It is Johnny winning the race from Blue Moon in a very tight race as they go past the winning post. வணக்கம். யாருங்க? பக்கத்து ஊர்ல இருந்து வர்றோம். நீங்க தான் அந்த பண்ணைக்கு இன்சார்ஜா? ஆமா. கல்யாண ஊர்வலத்துக்கு குதிரை தேவைப்படுது. அதான் உங்களை பார்த்து. ஊர்வலத்துக்கெல்லாம் குதிரை தரதில்ல. மாப்பிள்ளை அழைப்புக்கு குதிரை ஏற்பாடு பண்ணா தான் தாலியே கட்டுவேன்னு அடம் பிடிக்கிறாரு மாப்பிள்ளை. ஆமா சார், உங்க தயவுல தான் அந்த கல்யாணம் இருக்கணும் சார். என்ன இங்க இருக்கிற ஒவ்வொரு குதிரை என்ன விலை தெரியுமா உங்களுக்கு? கல்யாணமாவது ஊர்வலமாவது. போங்க சார். என்ன ரொம்ப பிகு பண்ணிக்கிற? குதிரை தொடாத. தொட்டா கரைஞ்சிடுமா? மரியாதையை வெளியே போங்க. வெளியில போகலன்னா என்னவா?
எதுக்காக அடிச்சான்? உண்மையை சொல்லு. எனக்கு ஒண்ணும் தெரியாது. பொய் சொல்லாத. ஏதோ குதிரை என்ன ஊசின நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உண்மையை சொன்னா நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுவேன். இல்லன்னா போலீஸ்ல ஒப்படைச்சிடுவேன். சொல்லு. சொல்லிடுறேங்க. உங்க குதிரைக்கு விஷ ஊசி போட்டியா? ஆமாங்க. ஜானி ஜானி வசி சீக்கிரம் வா. இந்த பக்கம் தேடி பார்க்கலாம். ஜானி 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 எவ்வளவு விசுவாசம், என் மேல எவ்வளவு பாசம். ஜானி, யூ ஆர் கிரேட். என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் ஜானி தன் உயிரே தியாகம் பண்ணிடுச்சு.